நீங்கள் எந்த டாக்டர் வீட்லேயும் முதல் வார்த்தை சொல்லுவாங்க, மூச்சை இழுத்து விடுங்க. அப்புறம் நம்ம சொல்லணும், விட்டுறக்கூடாதுங்கய்யா, கண்ணை காட்டு, நாக்கை நீட்டு, பின்னாடி திரும்பு, இழுத்து விடு, எல்லாம் பண்ணிவிட்டு பேனாவை போட்டு என்ன பண்ணுதும்பார். இவ்வளோ நேரம் அவர் என்ன பண்ணாருன்னு நம்ம கேட்க முடியுமா? நோய் வந்தால் படித்து எம்பிபிஎஸ் எம்டி எல்லாம் முடித்த டாக்டர் தொட்டு பார்த்து எல்லாம் பண்ணுறாரு. உங்களுக்கு நோயே வராமல் இருக்கிறதுக்கு ஒன்று சொல்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் பரப்பன் வலசையில் பிறந்து திருவான்மையூர் பக்கத்தில் ஜீவசமாதி ஆகி 6666 பாடலை தந்து குமாரத்தவத்தையும் சண்முக கவசத்தையும் தந்த பாம்பன் சுவாமிகளை நினச்சி திருநீர் பூசினா நோயற்ற வாழ்வு வாழலான்னு சொன்னது நான் இல்லை, செங்குந்த முதலியார்களின் மணி வைரமாய் மாணிக்கமாய் இந்த மண்ணில் தோன்றிய வாரியார் சாமி சொல்கிறார். நீங்கள் கை தட்டுறதா இருந்தால் வாரியாருக்கு தட்டுங்க. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் யார் யாரோட சேருவா, யார் யாருக்கு தட்டுவான்னு தெரியல. நான் சொல்கிறது பொதுவில் சொல்கிறேன். அங்கே ஒரு ஐயா சொல்கிறார், எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள்லாம் மே மாதம் லீவ் வந்தால் போயிடுவோம். அண்ணே நான் நல்லபடியாக வீட்டுக்கு போகணும்னே. ஏற்கனவே என் ராசிக்கு இன்றைக்கி நாக்கில் சனின்னு போட்டிருக்கான். வானாகி மண்ணாகி வழியாகி ஒழியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனதென்றவரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துவேனே. உங்களுக்கு தெரியும், சைவத்தினுடைய மிகச்சிறந்த நகரங்களில் ஒன்று சிதம்பரம். திருவண்ணாமலை உங்களுக்கு தெரியும், அக்னி தலம், பஞ்சபூதம், மண் விண் நீர் நெருப்பில் அக்னி தலம். நினச்சாலே முக்தி தரும். திருவாரூரில் பிறந்தாலே முக்தி, காசிக்கு போனாதான் முக்தி. நான் இன்றைக்கி சொல்கிறேன் உங்களுக்கு, திருவாரூரிலையும் காஞ்சியிலையும் சிதம்பரத்திலையும் காசியிலும் சென்றால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியத்தை நமக்கு கைமேல் தரக்கூடிய கண்கண்ட மனிதன் முக்கன் யாருன்னா எங்கள் காரணேஸ்வரர் தான். நீங்கள் இந்த ஆலயத்தை சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் திருக்கைலாய காட்சின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் மன்னிக்கணும், இந்த அறநிலையத்துறை அதிகாரி ரமணி அம்மாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க, தப்பே கிடையாது. நல்லா, இதை விட தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கும் நான் போயிருக்கேன், கங்கை கொண்ட சோழபுரத்துக்கும் போயிருக்கேன், பிள்ளையார்பட்டிக்கும் போயிருக்கேன். ஆனால் நான் சொல்கிறேன், இவ்வளவு வருஷம் கழிச்சும் 94 என்னை யாருன்னே தெரியாத போது இந்த கோவிலுக்கு வந்தேன். 96 வாரத்துக்கு ஒரு நாள் இங்கே பெரிய புராணம் பேசுவேன். இப்போ 30 நாள் எனக்கு தேதி கொடுக்க முடியல. இப்போ பேசினோன்னே 11:40 போய் செக்கின் ஆகணும். 1 மணி விமானம். நாளைய இரவு அமெரிக்காவினுடைய வட அமெரிக்காவில் பேச்சு. கடவுள் போட்ட பிச்சை. எவனுமே பழசை மறந்துடக்கூடாது. நீங்கள் இந்த காரணேஸ்வரர் சாதாரண, இப்போ எனக்கு வந்து முதல்ல இங்கே துண்டு போட்டார்ல, அவர் யாருன்னா பழைய மிகப்பெரிய சமூக நலத்துறை அமைச்சருடைய சிறப்பு நேர்முக அலுவலர். அவருக்கு ஒரு கைத்தட்டுங்க. அவருக்கு இதை போட்டு என்ன ஆக போகுது? சங்கர் சாருக்கு அன்பு தான். இந்த காரணேஸ்வரரை அப்படி இப்படி பிடிக்காதீங்க, சிக்குன்னு பிடிச்சிக்கங்க. இன்னும் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், ஐரிஷ் விஷனில் வரும். ஒரு காலத்தில் எனக்கு சோத்துக்கு வழி கிடையாது, இப்போ சோறு சாப்பிட நேரம் கிடையாது. அவனை அப்படி இப்படி பிடிக்கக்கூடாது, சிக்குன்னு பிடிச்சிக்கணும். இந்த அம்பாள் வந்து உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் மதிக்கின்ற மாணிக்கம்னு அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியில் 100 பாட்டு எழுதினார்ல. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும்னு. நான் இன்னைக்கு சொல்கிறேன், காரணேஸ்வருடைய அம்பாளை நீங்கள் நினச்சிக்கங்க. சொர்ணாம்பிகையை உங்களுக்கு கொட்டுவா சார், கொட்டுவா கொட்டுவா கொட்டுவா. ஆனால் நம்பிக்கையோடு பிடிக்கணும், அப்படி இப்படி பிடிக்கக்கூடாது. தென்னாருடைய சிவனையே போற்றி, தென்னாருடைய சிவனையே போற்றி, திருச்சிற்றம்பலம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் தமிழ்நாட்டில்
ரமணரும் ராமகிருஷ்ணரும் விவேகானந்தரும் வாடிய பயிரை கண்டபோது வாடினேன்னு சொன்ன வள்ளலாரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஞானசம்பந்தரும் நடந்த இந்த பூமி இன்னும் 100 வருஷம் ஆனாலும் ஆன்மீக பூமி தான். இதை யாரும் அசைச்சு பார்த்துக்க முடியாது, தொட்டு பார்த்துக்க முடியாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பாருங்கள், 5 நிமிஷத்தில் கூட்டம் எவ்வளோ பாருங்கள். அதுவும் நான் வாசலில் வந்தோன்னே ஒருத்தர், நானும் ராஜேந்திரன் சார் குணா சார் வந்த ஒருத்தர் குறுக்க வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார். உள்ளே வந்தோன்னே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. சினிமாக்காரங்கன்னா எடுத்துப்போம், நம்ம யார் சாதாரண ஒரு ஆள். என்னை தெரியுமாப்பான்னு டெய்லி காலைல ஜீ தமிழில் உங்கள் ஜோசியம் கேட்டு தான் சார் கிளம்புவேன்னா. நான் விஷம் குடிச்சு செத்துருக்கணும் அப்படியே. என்னங்கன்னு, நீங்கள் தானே ஜீ தமிழில் ஜோசியம் சொல்கிறவர் காலிலன்னா. இல்லைப்பா, நான் ஜெயாவில் ஆன்மீகம் பேசுகிறவர். இல்லை, முகச்சாடை ஒரே மாதிரியே இருக்குங்கிறான். நான் என்ன பண்ண முடியும்? அப்பா, நீ எனக்கு தெரியாமல் சைதாப்பேட்டைக்கு வந்துட்டு போனியான்னு நான் கேட்க வேண்டியிருக்கு. ஐயாவுக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கு. சபாஷ். எவ்வளோ பெருங்கூட்டம். ஐயா சொன்னார் 33 வருஷமாக நடத்துகிறாங்கன்னு. எனக்காவது பேசினோன்னு பணம் கொடுப்பாங்க, இங்கே கிடையாது. இங்கே அதுக்கு பதிலாக வருஷந்தோறும் 8 பவுனுக்கு செயின் போடுவாங்க. அது சொல்கிறாரு பல வருஷமாக. உடனே நாகராஜனை காதலே விழாத மாதிரி அங்கிட்டு திரும்பிக்கிட்டாரு. எனக்கு முன்னாடி ஓதுவாமூர்த்திகள் மாதிரி உட்காந்து பாடினாங்கல்ல, அவங்க பாதத்துக்கு புண்ணியம் சேர்க்குற மாதிரி ஒரு கைத்தட்டு கொடுங்க. அதுதான் இறை தொண்டு. பத்தாது. என்ன பாட்டு! இந்த கோவிலுடைய சிறப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த நாகராஜ் எம்எல்ஏ இல்லை, எம்பி இல்லை, மந்திரி இல்லை, கவுன்சிலர் இல்லை. ஆனால் அவருக்கு பின்னாடி உண்மையாக 100 பேர் நிற்கிறாங்கன்னா ஒன்றே ஒன்று, தன்னை விட, தான் குடும்பத்தை விட, தான் மனைவியை விட, பிள்ளைங்களை விட காரணேஸ்வரரும் இறைப்பணியும் உண்மைன்னு அவர் நினைக்கிறதுனால தான் இத்தனை பேரும் அவரை சுற்றுறோம். அதானே உண்மை. 96 நான் ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டத்தில் வந்து காய்கறி போட்டிருக்கேன். சமைச்சு போடுற போது உட்காந்து சாப்பிட்ருக்கேன் நாயன்மார் பற்றி பேசிட்டு. அப்போல்லாம் பேசி முடித்தோன்னே ஒரு 500 ரூபா பணமும் ஒரு தேங்காய் முடியும் கொடுப்பாரு. இன்றைக்கி நான் 50,000 வாங்கலாம், ஆனால் அந்த 500 ரூபா தான் எனக்கு விதைன்னு நான் நன்றியோடு நினைக்கிறேன். உடனே அந்த அம்மா பேசுது, ஓ பேச்சுக்கு 50,000 ரூபா கொடுப்பாங்களா? அங்கே ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியே வச்சுருக்காப்புல, என் மச்சின மாதிரியே. அப்பையும் கையை தூக்குறாப்புலையே தவிர எடுக்க மாட்டேங்கிறாப்புல. நான் உங்கள் எல்லாத்தையும் பாதத்தில் விழுந்து கேட்குறேன், இந்த சாமி கருவறைக்கு போகும்போது செல்ஃபோன் வேண்டாமே. அங்கே சூடம் ஏற்றும் போது கூட கண்ணை தொட்டு வணங்குறதில்ல. அந்த 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 கலாச்சாரத்துலேருந்து கொஞ்சம் மாறலாமே. இந்த இப்போ நான் உள்ளே வந்த உடனே இங்கே ஒரு குழந்தை வேஷ்டி சட்டையோடு உள்ளே ஓடி வந்துச்சு. அவனுக்கு மிஞ்சி போனால் 4.5 வயசு 5 வயசு இருக்கும். 5 வயசு குழந்தைய வேட்டியோடு கட்டி இங்கே கூட்டி வரணுங்கிற பண்பாடு இந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ் மண் என்றைக்கும் ஆன்மீகத்தினுடைய வித்து பயிர். அதானே உண்மை. இத்தனை பேர் எப்படி? அதுவும் பொதுவாக ஆன்மீகம்னா பெண்கள் கூட்டம் தான் வரும். ஏன் இவ்வளோ ஆம்பளைங்க வந்திருக்காங்க? வீட்டில் அவங்க சொல்லியிருக்காங்க, போய பொங்கல் அதுவுமாவது நாங்கள் நிம்மதியாக இருக்கோம். அதில் ஒரு அம்மா, நான் எப்படி சார் 3:30 மணிக்கு வீட்டில் சொன்னது உங்களுக்கு தெரியுதுன்னு கேட்குறீங்களா? அதான் வீட்டுக்கு வீடு வாசப்படி. முதல்ல நம்ம நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி சம்பிரதாயமாக முன்னாடிலாம் நிறைய வந்து இங்கே பேசுவோம். இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை காரணேஸ்வரர் போடுற பிச்சை, நாகராஜன் மேலே உள்ள அன்பு. இந்த உழவார கூட்டத்தில் 30 நாள் வந்து பேசினாங்கல்ல, அவங்களுக்கும் சரி, ஓதுவாமூர்த்திகளுக்கும் சரி. இல்லை தம்பி காணாம போயிட்டானா? நீங்கள் இப்போ அவனை பேண்ட்டு சட்டையில் பார்க்குறீங்க, அவன் ட்ரௌசரே இல்லாத காலத்தில் பார்த்துருக்கேன். அவனுடைய வளர்ச்சியை பாருங்கள். இதெல்லாம் சாமி கொடுக்கறது. இந்த 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 உழவார திருக்கூட்டம் இருக்க, இது 33வது வருஷம். இன்னும் 100 வருஷம் நல்லா இருக்கணும்னா இருக்கிறவன் அள்ளி கொடுங்க, இல்லாதவன் கிள்ளி கொடுங்க. அதுவும் முடியாதவங்க வந்து பெட்ஷீட் விரித்து உடல் உழைப்பு கொடுங்க. அதுவும் முடியாதவங்க அவரை பற்றி தப்பு பேசாமல் போங்க, நல்லாயிருக்கும்.
என்ன நாகராஜன், நீங்கள் சொன்னதை சொல்லிட்டேன். அவர் பார்க்குறாரு, வினையை நான் மடியிலேயே கட்டிக்கிட்டு திரியிறேன்னு. இந்த ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டம் 33 வருஷமாக என்ன பண்ணியிருக்குன்னா, எத்தனையோ விளக்கு ஏற்ற முடியாத சிவன் கோவிலில் ஆலயங்களில் போய் பக்கத்தில் இருந்து உழவார பணி பண்ணி அந்த இடத்த தூய்மைப்படுத்தி பாத்திரங்களை தேய்ச்சி கொடுத்து அந்த துணிமணிகளை துவைச்சி கொடுத்து அங்கே நாயன்மார் கதைகளை சொல்ல வச்சு சாப்பாடு போட்டு 33 வருஷம் இறைப்பணி பண்ண அந்த ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டம் நாகராஜனுக்கும் அவரோட உடனிருந்த எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு நிமிஷம் நம்ம இடைவிடாது நம்ம நன்றிகளை தெரிவிக்கலாமே. பத்தலையே இன்னும் கொஞ்சம். இதுதான் இன்னும் 10 வருஷம் அவருக்கான பூஸ்ட்டு. தம்பியை சொல்லிட்டேன், இல்லாட்டி தான் அவன் மைக்கை ஆஃப் பண்ணியிருப்பானே. நிறைய பேர் நிற்கிறீங்க, முடிச்சிடுவேன் நானும் சீக்கிரம். அதில் ஒருத்தர் சொல்கிறார், இப்படி தான் சொல்லுவேன். என்ன தம்பி கிளம்பிட்டீங்க? 2 பேராக போங்க. பக்கத்தில் சில பேர் 7 பேரை கிளப்பிட்டு போயிடுவான். பாருங்கள், எங்கள் ரங்கசாமி என்ன எங்கேருந்து நான் நல்லா தெரிய மாட்டேனோ அங்கேருந்து எடுக்கிறாரு. அவருக்கு ஒரு கை தட்டிடுவோம். அவர் தான் சுற்றி எடுக்கிறார். ஏன்னா எல்லாரும் வந்து செட் ஆகணும்னு தான் நானும் இழுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த ஒரு 50 நிமிஷம் உங்கள் மனசை என் பக்கம் கொடுத்துடணும். இங்கே உட்காந்துக்கிட்டே அபிக்கு என்ன ஆச்சோ, இனியாக்கு என்ன ஆச்சோ, இலக்கியா இன்றைக்கி போடுவாங்களா, பிக் பாஸ் மறி ஒளிபரப்பு உண்டா, தயவுசெய்து அதெல்லாம் விட்டுருங்க. அது மாதிரி இந்த சிவாச்சாரியார்களுக்கு கைத்தட்டணும். அதே மாதிரி மங்கள வாத்தியம் முழங்குறவங்க திருக்கோவிலினுடைய அடிப்படை பணியாளர்கள், அவங்களுக்கு தான் நம்ம கைத்தட்டி நன்றி சொல்லணும். சிவாச்சாரியாருடைய நீங்கள் இந்த சிவன்கிட்ட போய் இப்போ உட்காந்திங்கன்னா மாங்கனி உடைந்து தேங்க வகையில் வந்து மாண்பு நல் விளைந்த வளநாடா மாந்ததவர் உண்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானேன்னா இந்த சிவன் நம்மள்கிட்ட பேசுவார். அப்பேற்பட்ட சக்தி படைத்தவர். அதை விட ரொம்ப நான் ஒரு தம்பியை பாராட்டணும். எங்கள் மகாலிங்க எங்கே காணாமல் போயிட்டாரா? அந்த 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 பிள்ளைக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க சார். ஐரிஷூஷன் மூலியம் நல்லா ஒரு கைத்தட்டு கொடுங்க மகாலிங்கத்துக்கு. தம்பி நீங்கள் இன்செர்ட்டில் இதை போடணும். எல்லோரும் இன்றைக்கி டிவி யூடியூப்பு வருமானத்துக்காக பண்ணுறான். சைவம் வளர்க்குறதுக்காக ஒரு யூடியூப் சேனல்னால் அதான் ஐரிஷூஷன். நல்லா அந்த பிள்ளைய வாழ்த்துங்க. அவர் நோய் நொடி இல்லாமல் இந்த தமிழ் புத்தாண்டு தை திருநாளில் நல்லா இருக்கணும். போட்டுக்கிட்டே இருக்கார் ஆரோக்கியமான விஷயம். எத்தனை பேர் வீட்டிலேருந்து அதை பார்க்கலாம், நினச்ச போது பார்க்கலாம், ட்ராவலில் பார்க்கலாம். இந்த பாருங்கள், இப்போ ஓபிஎஸ் அண்ணன் இப்படி கும்பிட்றதுல ஆச்சரியம் இல்லை. ஓபிஎஸ் அண்ணனுடைய நேர்முக அதிகாரர் சாரதி சாரும் அப்படியே கும்பிட்றார். அவருக்கு ஒரு கைத்தட்டு. பெரிய எழுத்தாளர், பெரிய சிந்தனையாளர். அவர் வந்து எல்லாம் சாமிக்கு முன்னாடி சமம், அவ்வளோதான். இந்த சேரு இந்த இது எல்லாம் எனக்கு கொடுக்குற மரியாதை இல்லை, என்னுடைய தமிழுக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அருமையாக உட்காந்துருக்கீங்க. இப்போ உங்கள் மனசில் ஒரு செய்தி வரும். எதுக்குடா 33 வருஷமாக இன்றைக்கி ஒரு தலைப்பும் வேறு கொடுத்துருக்காங்க, சமயம் சமுதாயம். அண்ணன்ட்ட வேறு கேட்டேன், அண்ணன் எவ்வளோ நேரம் பேசணுன்னு. அதெல்லாம் நீ கவலையே படாது. பேசிக்கிட்டே இரு. நாங்கள் 8:30 மணிக்கு நன்றி உரை சொல்லிடுவோன்ட்டார். ஏற்கனவே என்னை லூசுன்னு தான் நினைக்கிறாங்க. அதை அவர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இன்னும் அங்கே சில பேர் நிற்கிறீங்க. நல்லா இருந்தால் உட்காருவோம், இல்லாட்டி நைஸாக போயிடுவோம். WPL பார்க்கலாம், உமன்ஸ் கிரிக்கெட்டுன்னு. அது ஹைலைட்ஸ் உண்டு. நம்பிக்கையாக உட்காருங்க. ஐயா ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? மகிழ்ச்சி. அவரும் கொஞ்சம் விஜய் மாதிரி தான் இருக்கார். இப்போ அவரையே ஓட தானே வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. அதுவாக வருது, வேண்டாம். இப்போ நல்லா கேட்டுக்கங்க, நம்ம சிந்தனையை கொஞ்சம் அப்படி திறந்து விடணும். இந்த 30 நாள் தேவாரம் பற்றி, திருவாசகம் பற்றி, நாயன்மார் கதைகள் பற்றி இங்கே பேசுகிறாங்க. 33 வருஷமாக நடத்துகிறாங்க.
இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வழி வேணிகன் அழகில் சோதிகன் அம்பலத்து ஆடுவான் மலைச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். அதே 12ஆம் திருமுறை, அதே சேக்கிழார் எழுதியது, அதே பெரிய புராணத்து 63 நாயன்மார் கதையை திரும்பி திரும்பி எதுக்கு சொல்லணும்? திருப்பி திருப்பி தேவாரம் எதுக்கு? திருப்பி திருப்பி திருவாசகம் எதுக்கு? திருப்பி திருப்பி இதெல்லாம் யோசனை வரும் உங்கள் மனசில். ஒன்றே ஒன்று தான். இது தைத்திருநாளில் தெரிஞ்சுக்கங்க. மார்கழி மாதம் முழுவதும் நேற்றுக்கு என்ன தெரியுமா? இன்னைக்கு பொங்கல், நேற்றுக்கு என்னது? சத்தமாக சொல்லுங்க. போகி. உலகத்திலே சைவமாக இருந்தாலும் வைணவமாக இருந்தாலும் நமக்கு பேதமெல்லாம் கிடையாது, எல்லாம் ஒன்று தான். ஒரு பெண்மணி தமிழ்நாட்டில் 30 நாள் விரதம் இருந்தா, 30 நாள் விரதம் இருந்தா, 30 நாள் விரதம் இருந்து எல்லாரும் ஆம்பளைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா. ஆனால் தண்ணிக்குள்ளேயே இருக்கக்கூடிய ரெங்கமன்னார் ராப்பத்து பகல் 10 பார்த்து பூலோக வைகுந்தம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்து ரெங்கனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு போக வாழ்க்கை தொடங்கிய நாள் தான் போகி பண்டிகை. நிறைய பேருக்கு தெரியாது, வைணவ பெருமக்களில் உண்டு. சுகபோக வாழ்க்கை தொடங்கியது. நம்ம தமிழ் சமூகத்தில் என்ன சொல்லுவோம்? பழையன கழிதல் புதியன புகுதல். பழசெல்லாம் தள்ளிடணும், புதுசெல்லாம் உள்ளே வரணும். இப்போ நல்லா சொல்லுங்கள், பழசெல்லாம் போயிடணும், புதுசெல்லாம் அவ்வளோதான். தை பிறந்தால் அவ்வளோதான். இப்போ தெரிஞ்சுக்கங்க, ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டம், இந்த திருக்கோவிலினுடைய அறங்காவலர்கள் இத்தனை வருஷமாக இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு. ஏன்னா அவங்களும் நல்லா இருக்கும். எத்தனை பேர் சான்றோர் பெருமக்கள். இப்போ நல்லா கொஞ்சம் உங்கள் சிந்தனையை என் பக்கம் விடுங்க. 33 வருஷமாக ஒரே வேலையை, பெரிய புராணத்தை, தேவாரத்தை, திருவாசகத்தை ஏன் திரும்ப திரும்ப சொன்னாங்கன்னு ஒரே ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும். இப்போ நான் வந்தேன், இங்கே சிவப்பு, இங்கே ஆரஞ்சு, அங்கே ஊதா. சில பேர் மண்டபத்துக்குள்ளே, சில பேர் மண்டபத்துக்கு வெளியில். நான் குணா சார், ராஜேந்திரன் சார் எல்லோரும் சாமியை கும்பிட்டுட்டு அப்படி சுற்றி வந்தோம். சங்கர் சாரை பார்த்தோம், சாரதி சாரை பார்த்தோம். அப்படி சாமி கும்பிட்டுட்டு அப்படி உள்ளே வரும்போது அந்த பக்கமாக எட்டி பார்க்குறேன். ஒரு அம்மா கீழே உட்காந்து கூட்டம் கேட்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, தான் கொண்டு வந்த மஞ்சள் பையிலேருந்து ஒரு துணியை எடுத்து அப்படி தரையை அப்படி தொடச்சிட்டு உக்காந்தாங்க. பார்க்கக்கூடாது தான் நான் எட்டி பார்த்தேன். அப்போ அந்த அம்மா என்ன முடிவு பண்ணிட்டாங்க, அடுத்த 1 மணி நேரம் இங்கே உட்காந்து கூட்டம் கேட்க போகிறேன். தான் கட்டிட்டு வந்திருக்க 5000 ரூபா புடவையில் அழுக்கு பற்றக்கூடாதுன்னு நினச்சி தரைக்கு மேலே போட்டிருந்த பெட்ஷீட்டுக்கு மேலே கர்ச்சீப்பை வச்சு தொடச்சி உக்காந்தாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு தரையை தொடச்சா அதில் உள்ள அழுக்கு தான் உடம்புல பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தொடக்கிறோம். இப்போ சாயந்தரம் வீட்டிலேருந்து கிளம்பி காரணேஸ்வரர் கோவிலுக்கு வரும்போது சில பேர் குளிச்சுட்டு வரணும்னு நினைப்போம். கோவிலுக்கு போனால் சில பேர் பொங்கலுக்கு பொங்கல் குளிப்பான், சில பேர் மாட்டு பொங்கலுக்கு குளிப்பான். பாருங்க, ஐயா அனுபவித்து சிரிக்கிறாரு. முடிஞ்சு இவர் உடனே மாட்டு பொங்கல் குடிப்பார். தமிழை அடுத்தவனுக்கு போட்டு கொடுக்குறதுல ஆடே அப்பா அடிச்சுக்க முடியாது. நம்ம ஊரில் ஒன்று தெரியும்னா தெரியும்னு சொல்ல மாட்டோம், தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்ல மாட்டோம். நான் உட்பட அப்படி தான். முந்தா நேற்று தென்காசியில் பேசிட்டு ராத்திரி ஏறிட்டேன் பொதிகையில். இந்த தம்பி ஜீன்ஸ் போட்டிருக்க ஒரு மாதிரி 23 வயசு பையன், பிஇ படிச்சிருக்கான். இப்படி என்னை ஒத்து பார்த்தான். என்னடா தம்பின்னு. சார் எங்கே போகிறீங்க? நான் மெட்ராஸுக்கு, எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன? இப்போ பல ட்ரெயின் தாம்பரத்துக்கு போகுது, சில ட்ரெயின் எக்மோருக்கு போகுது, ஏதோ ப்ராப்ளமா மெட்ரோனால்? நான் 3 இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டேன். இது வரைக்கும் மெட்ராஸே போனதில்லை, மதுரையோடு தாண்டினதில்லை. முதல்ல மெட்ராஸுக்கு போகிறேன். இந்த இன்டர்வியூக்கு மேலே எங்கள் அப்பா காசு தர மாட்டார், அதுக்கு நான் என்னடா பண்ணணும்னு. இல்லை, எனக்கு செங்கல்பட்டு வந்தால் எல்பி விட்டுறணும், மறைமலை நகரில் இன்டர்வியூ, நான் தாம்பரத்தை தாண்டி எக்மோர் போயிட்டா திருப்பி வர முடியாதுன்னா. ஊரெல்லாம் போய் பேசி புரிய வைக்கிறேன், உனக்கு இறக்கி விட மாட்டேன், நான் படுறா சும்மா அப்படின்னு. திருப்பி விருதுநகரில் சார்னா சும்மா படுறா அப்படின்னு. 1:30 மணிக்கு மதுரையில் பெட்ஷீட்டை திறந்து, சார் அப்பனா டே கொன்றுவேன் படுறா. 3:45 மேல்மருவத்தூரில் கேட்டான்,
படுறா தம்பி அப்படின்னு. 7:20க்கு எக்மோர். தம்பி எந்திரின்னு. அவன் என்னைய இந்த கெட்ட வார்த்தை தான் இல்லை அவ்வளவும் சொல்லி திட்டான். நான் கெக்கன்னு சிரித்தேன். அவன் கேட்டான், ஏண்டா ஊரெல்லாம் போய் பெரிய புராணம் ராமாயணம் பகவத்கீதை பேசுகிறிய, உனக்கு வெக்கமாக இல்லையா, சிரிக்கிறியன்னா? இல்லை தம்பி, நீனே இந்த திட்டுறியே, நீனு நினச்சி ஒருத்தனை செங்கல்பட்டில் இறக்கினேன்னா அவன் என்ன திட்டுவான்னு நினச்சேன்னா அப்படின்னா. நான் இறக்கி விட்டவன் இறங்க மாட்டேன்னு சொன்னான். நான் தான் கொன்றுவேன், இறங்குடான்னு பெட்டியெல்லாம் பிடிச்சி தூக்கி விட்டறிஞ்சேன். நம்ம தெரியுங்கிறத ஒத்துக்கவும் மாட்டோம், தெரியலேங்கிறதையும் ஒத்துக்க மாட்டோம். இப்போ கோவிலுக்கு வரோம் அப்படின்னா குளிச்சுட்டு வருவோம். குளித்தோன்னே என்ன பண்ணுவோம், நம்ம முகம் இயல்பாகவே கண்ணாடியை பார்க்கும். அந்த முகம் சரியாக தெரியாது, ஏன்னா ஆவி அதில் படைஞ்சிருக்கும். உடனே ஒரு துணியை எடுத்து இப்படி தொடப்போம். ஆவி தொடச்சிட்டா முகம் நல்லா தெரியும். அட இப்போ கூட்டம் கேட்குறீங்க, கேட்டு முடித்தோன்னே இந்த இப்போ அங்கே ஒயிட் அண்ட் ஒயிட்டு போட்டு ஒரு ஐயா நிற்கிறாரு, டக்குன்னு கிளம்பி சகோதரியை கூட்டிகிட்டு ஸ்கூட்டரில் கிளம்பணுன்னா சும்மா போவார்னு நினைக்கிறீங்க? இது பனிக்காலம்தான், இருந்தாலும் ஸ்கூட்டரில் சாவியை போட்டுட்டு அப்படி 2 தட்டு தட்டிட்டு அப்படி தொடச்சிட்டு போவார். ஏன்? கட்டிட்டு வந்த 1000 ரூபா வெள்ளை வேட்டியில் அழுக்கு பற்றக்கூடாதுன்னு நினைப்பார். இதானே மனித இயல்பு. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், 1 மணி நேரம் உட்கார்ற தரையை துடைக்கிறோம், 1 நிமிஷம் முகம் பார்க்குற கண்ணாடியை துடைக்கிறோம், 10 நிமிஷம் போகிற வீட்டுக்கான வண்டியை துடைக்கிறோம். மனசை துடைக்கிறதே இல்லைங்கிறதுனால தான் மார்கழி 30 நாளும் நல்ல தமிழால், தேவாரத்தால், திருவாசகத்தால், பிரபந்தத்தால், பெரிய புராணத்தால் மனசை துடைக்கிறதுக்கு தான் வருஷம் ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டம். மனசை தொடச்சா தை பிறந்தால் வழி பிறக்கும். 30 நாள் மனசை தொடச்சா 4 நல்ல விஷயம் மனசுக்குள்ளே விதைக்கலாம். அதுக்கு தான் திரும்ப 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 இதே விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். அதான் உண்மை. இப்போ மனசை தொடச்சிட்டோம் 30 நாள். இப்போ சாமி கோவிலுக்குள்ளே போகிறோம், தை 1ஆம் தேதி, அப்படி தானே? இப்போ போனோன்னா அம்மா என்ன கேட்பாங்க சாமிகிட்ட? நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. என் கபாலி கோவிலுக்கெல்லாம் பிரதோஷத்துக்கு உள்ளேயே போக முடியாது. அதுவும் சில பேர் சிவபுராணம் சொன்னால் எனக்கெல்லாம் உயிரே போய்டும், அப்படி பார்ப்பேன். அவங்களும் சாமியை பார்க்காம அங்கே பார்த்துக்கிட்டே சொல்லுவாங்க, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. மாமி சாமி இங்கே இருக்குன்னு தெரியுண்டா பிள்ளையாண்டா, சும்மா இருடா, மாமா வாங்கி கொடுத்த செருப்பு அங்கே தான் இருக்குது. சிவபெருமானை எதுக்கு பார்க்க போகிறோம்? காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்துருகி பற்ற துறக்க போகிறோம். 400 ரூபா செருப்பு மேலே உள்ள பற்ற துறக்க முடியல சார். நான் உட்பட கோவிலுக்குள்ளே வரும்போது செருப்பை எப்படி போடுவோம் தெரியுமா? வலது பக்கம் ஒரு செருப்பு போடுவோம், இடது பக்கம் ஒரு செருப்பு போடுவோம். அடுத்து வர்றவன் நம்ம செருப்புக்காகவே வந்த மாதிரியே நம்ம மனசு நினைப்போமா மாட்டோமா? நான் உட்பட. அப்போ இங்கே அழுக்கு இருந்துட்டு அங்கே போனால் வேலை நடக்காது. இங்கே அதனால்தான் உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம்னு எழுதி நான் பூசலாக இருக்குது. அதுக்கு பின்னாடி வரேன். ஒரு சின்ன பையன் அவங்க அப்பாட்ட சொல்கிறான், உட்காருப்பா, நல்லா பேசுகிறான்ப்பா அந்த ஆள், உட்காருப்பா, கொஞ்சம் நல்ல விஷயத்தை கேட்டு போவோம். நாகராஜன் வேறு வந்தோன்னு சொன்னார், கூட்டம் குறைவாக இருக்குன்னு நினைக்காதீங்க, நீங்கள் பேச பேச வந்துடுவாங்கன்னாரு. என்னையை பற்றி அவருக்கு தெரியாது. நான் ஆளே இல்லாத இடத்துல தான் பேசுவேன், டிவி ரேடியோவில். அங்கே ஆளே இருக்க மாட்டாங்க, ஆக்ஷன் அப்படிம்பாங்க. நான் 6 மணி நேரம் பெரிய புராணம் பேசுவேன். இப்போ இங்கே 1000 பேர் இருந்தால் விட்டுருவேனா? உடனே ப்ளூ ஷர்ட்டை பார்க்குறாரு, ஐயோ கொலகாரன்ட்ட வந்து மாட்டிட்டோம் போல், விடிய விடிய பேசுவான் போலன்னு. இல்லையா, நானும் போய் பிடிச்சி அடுத்த வேலை இருக்குது. அங்கே ஒரு அம்மா கூடையை அப்படியே கையில் பேக்கை இறுக்கி பிடிச்சி, அதுவும் என்னையை வேறு உத்து பார்க்குறாங்க. உலகத்திலேயே நயன்தாராவுக்கு அப்புறம் ஒரு பேச்சாளனை ஒத்து பார்த்த ஒரே ஒரு சைதாப்பேட்டை காரணேஸ்வரர் கோயில். இந்தம்மா எவ்வளோ சந்தோஷமாக சிரிக்கிறீங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், வாழ்க்கையில் சிவபெருமான்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. ஆடி காரில் போகணும்லாம் நினைக்காதீங்க. கடைசி வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கணும்டா சிவனேன்னு நினைக்கிறேன். இந்த இப்போ எல்லார் வீட்லேயும் அண்மையில் ஒழுகினிச்சு. சாமிக்கு தெரியும், ஐயப்ப சாமிக்கு. ஒழுகிற வீட்டில் வாழுங்க, அழுகிற வீட்டில் வாழாதீங்க. எப்போ பாரு அதை இல்லை இதை இல்லை, ஒன்றும் கிடையாது.
கொரோனா வந்தபோது அருணா கயிறு அத்துட்டு விட்டுட்டான். அதானே உண்மை. ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. காசு தேவை தான். வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும், நாம் வாழ்வதிலும் பொருள் வேண்டும். நான் இன்றைக்கி சொல்கிறேன், கோடி நீங்கள் வச்சுருந்தாலும் இன்றைக்கி குடிப்பினை இருந்தால் தான் கார்னேச்சரை பார்க்க முடியும், இந்த கூட்டத்தில் உட்கார முடியும். அது இறைவன் முடிவு செய்கிறான். இங்கே தமிழ்நா பெரிய எந்த விளம்பரம் இல்லை, ஜிமிக்ஸ் இல்லை. ஆனால் 1000 பேர் வந்து உட்கார முடியும்னா இந்த நாட்டில் தமிழுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்றைக்கும் அழிவில்லை என்பதற்கு இந்த தைத்திருநாள் ஒரு எடுத்துக்காட்டு. ஆலய உழவார திருக்கூட்டத்துக்கு நல்ல நம்ம நன்றியை பதிவு செய்யுங்க. இதை விட ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணுமா, 10 பேர் பக்கத்தில் இருக்கிறவன பாராட்ட கற்றுக்கங்க, குறை சொல்கிறத நிறுத்துங்க. ஒரு 7 நாளைக்கு முன்னாடி ஊட்டியில் ஏறிட்டேன், பேசிட்டு நைட்டு கோயம்புத்தூர் வரணும். கண்டக்டர் உட்காந்து இப்படி சாவியை போட்டு வண்டியை எடுங்கிறாரு, டிரைவர் இந்த எடுக்கிறேங்கிறாரு. முதல் சீட்டில் ஒருத்தன் சொல்கிறான், நாடு சரியில்லை, மோடி சரியில்லை, நாடு சரியில்லை, மோடி சரியில்லை, ரோடு சரியில்லை, ஹோட்டல் சரியில்லை, சாப்பாடு சரியில்லை, பஸ்ஸு சரியில்லைன்னா டிரைவர் சொன்னார், எனக்கு தான் கண்ணு சரியில்லை, பேசாமல் உட்கார்றான்னாரு. விளங்கவே விளங்காது. எப்போதும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும். இப்போ காரணேஸ்வரர் கோயிலுக்குள்ளே உள்ளே வந்துட்டீங்க, மனசை தொடச்சிட்டிங்க, போய் சிவன்கிட்ட என்ன கேட்பீங்க? நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் 2 தான் கேட்போம். சிவபெருமானே, இந்த வருஷம் எப்படியாவது என் பொண்ணை யார் தலையிலையாவது கட்டிடணும். ஒரு பாரத்தை இறக்கி வச்சிடணும். ஏன்னா கட்டுறவன் சாகட்டும். ஒரு 30 பேர் ஏன் உள்ளுக்குள்ளே சிரிக்கிறாங்கன்னா நம்மளால் சொல்ல முடியாததை இந்த ஆள் வந்து சொல்கிறானே. நீங்கள் கோயிலில் போய் பாருங்கள், முதல் கேள்வியாக தான் என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் நடந்துடணும். அப்புறம் ஒரு அம்மா வரும், தாயே பராசக்தி, கல்விக்குரிய கலைமகளே, கலைகள் வளமலை எமக்கருளே, செல்வம் ஒழிக்கும் திருமகளே, சிறப்பாய் வாழ்ந்திட எமக்கருளே, வலிமைக்குரிய மலைமகளே, வளமுறை திருவள்ளுவர் புரிந்திடுவோம், தலையால் வணக்கம் புரிந்திடுவோம். உனக்கு எலும்பு சம்பளத்தில் விளக்கு போடுறேன், கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு, என் குழந்தைக்கு ஒரு புள்ள வேணும். கேட்குறமா இல்லையா? அடுத்து ஒரு அம்மா வரும், போட்டி இல்லைம்மா, போம்மா. சிவபெருமானே, எம்பெருமானே, உன்னையே தான் கதின்னு நான் இருக்கேன். எப்படியாவது இந்த வருஷமாவது காரணி தோட்டத்தில் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சொந்த வீடாவது வாங்கணும். கேட்போமா இல்லையா? இந்த இப்போ சாமி மலைக்கு போயிட்டு வந்திருக்க ஐயப்ப சாமி, அது என்ன கேட்கும்? அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரச்சித்து அருள் புரிய வேண்டும். சத்தியமாய் பொண்ணு 18ஆம் படி மேல் வாடும் அரிகரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா, பூதநாத சதானந்தா, சர்வபூத தயாபரா, ரட்சரட்ச மகாபாபு, சாஸ்திரேதுபியம் நமோ நமக. இந்த வருஷமாவது என் மேனேஜர் காலியாகி அந்த போஸ்ட்டு எனக்கு வரணும் ஐயப்பா. அவர் ஐயப்பன் யோசிக்கிறார், நம்ம நினச்சதை அப்படியே சொல்கிறானே. எனக்கு தெரியாதா யார் யார் என்ன சொல். நான் ஜக்கி வாசுதேவ் மாதிரி, சாமி நித்யானந்தா மாதிரி நீங்கள் மனசில் நினச்சதை அப்படியே சொல்லிவிடுவேன். உடனே யூடியூப்பில் போட்டுருவாங்க, மணிகண்டன் நித்யானந்தாவாக மாறினார். உடனே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அடுத்தவனை குத்துறதுன்னா. சாமி கோவிலுக்கு வந்தால் ஒரு 6 கொஸ்டின் வச்சுருக்கோம். என்ன? வீடு, கல்யாணம், காட்சி, புள்ள, வசதி, ப்ரமோஷன். நான் ஒன்று சொல்லி கொடுத்துட்டு போகிறேன் இந்த தைத்திருநாளில். காரணேஸ்வராக இருக்கட்டும், பிள்ளையாராக இருக்கட்டும், நீங்கள் வந்து பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு வேணாலும் கடந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியை நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா, எல்லாம் சரி. பிள்ளையாராக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், 5லே 1 பெற்று 5லே 1 தாவி 5லே 1 6 உயிர்க்காக ஏகி, அது அனுமனாக இருக்கட்டும், ராமனாக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், அம்பாலாக இருக்கட்டும். நீங்கள் தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் எதை கேட்டாலும் சாமி கொடுப்பார். எதையும் கேட்கலைன்னா தன்னையே கொடுப்பார். இன்னொன்று சொல்கிறேன், ஐயப்பன் உட்பட நீங்களாக கேட்டால் நம்ம தகுதிக்கு கேட்க தெரியும், கடவுளாக கொடுத்தா அவன் தகுதிக்கு கொடுப்பான். எது பெருசுன்னு நீங்கள் சாமிக்கு தெரியாதா நமக்கு என்ன வேணும்னு? சாமி என்ன ஏடிஎம் மிஷின் நான் நம்பர் போட்டு பணம் எடுக்கிறதுக்கு? ஒரு நாளைக்கு நான் காலையில் போகும்போதும் சாயந்தரம் போகும்போதும் உன்னையே தான் கும்பிட்டு போகிறேன். உன்னையன்றி எனக்கு ஒருவரும் இல்லை, நீ தான் என்னை பாதுகாக்கணும்னு ஒத்த வரி சொல்லுங்கள். உங்களுக்கு முன்னாடி அந்த இடத்துல கடவுள் போய் நிற்பான் சார். வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க சார். அதான் சார். நம்ம என்ன நினைக்கிறோம்? பன்னீரால் அபிஷேகம் செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்கள் கண்ணீரால் அபிஷேகம் செய்யுங்க, கடவுள் இறங்கி வருவான்.
1000 மலரை போட்டு அர்ச்சனை செய்து பூஜை செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு அரளிப்பூவை உள்ளத்து சுத்தத்தோடு எடுத்து போடுங்க. அதுக்கு தான் கடவுள் இறங்கி வருவான். உண்மை இருக்கணும், இங்கே ஃபெய்த் இருக்கணும். எத்தனை கோவிலில் சண்டை, எனக்கு சாமி தெரியல, நீ தள்ளு, சில பேர் எனக்கு மாலை போடல, பரிவட்டம் கட்டலை. அதனால தான் நம்ம ஊரில் சொன்னான் கோபுர தரிசனம், கோபுர தரிசனம். அவ்வளோதான். அங்கே நின்னாலும் சாமி தான், இங்கே நின்னாலும் சாமி தான், உள்ளே நின்னாலும் சாமி தான், கருவறையில் நின்னாலும் சாமி தான். இந்த இப்போ எனக்கு மாலை போட்டாங்க, அது சும்மா நம்ம பேசுகிறோம். உடனே யார் குழந்தைன்னு பார்த்து அது கழுத்தில் போட்டேன். ஏன்னா கடவுள் முடிவு பண்ணுறான், டே அது குழந்தைக்குரிய மாடை உன் கையில் கொடுக்குறேன் போட்டுறான்னு அர்த்தம். எல்லாருக்கும் தேவைதான் பற்று, பாசம், புகழ் எல்லாம். அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். நானும் பார்த்துட்டேன். எங்கே 50,000 ரூபா கொடுக்குறாங்களோ அங்கே தான் நல்லா வருது பேச்சு. அதுவும் 8 பவுன் செயின்னா ரொம்ப நல்லா வருது. நாகராஜன் என்னை பிடிச்சி வச்சுங்க, வாங்க போயிருப்பார். சார் நான் திருப்பி சொல்கிறேன், நான் இப்போ சொல்லிட்டு போகிறது தான். இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் பொங்கல் அன்னைக்கு நான் இந்தியாவில் இருந்தேன்னா இங்கே தான் என் பேச்சு. அது இன்னும் சாகிற வரைக்கும் அது கடவுள் போட்ட பிச்சை. அது ஒரு நாள் ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டத்துக்காக பண்ணியாச்சு. இந்த 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 இடத்துல யார் வேணாலும் பேசிட முடியாது. கடவுளுடைய பாக்கியமும் கொடுப்பினையும் இருந்தால் மட்டும்தான் காரணேஸ்வரர் கோவிலுக்குள்ளே ஒருத்தன் வர முடியும், பேச முடியும். நான் இப்போ 2 விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். மனசை துடைக்கணும், சாமிகிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாது. இப்போ அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், உண்மையிலுமே சாமி இருக்காரா? நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து, அப்படி தானே உங்களுக்கு சைவம் சொல்லி கொடுத்துருக்கு. இப்போ சாமி இருக்கான்னு ஒரு சந்தேகம் வரும். என்னம்மா பசங்களுக்கு 1000 சந்தேகம் வருது சார். ஆனால் நம்பிக்கையோட பரீட்சை எழுதுறானே. எங்கள் தெருவில் ஒரு டீச்சரம்மா அழுதுச்சு, என்னம்மான்னு. இல்லை சார் 3ஆம் கிளாஸுக்கு நான் டீச்சராக இருக்கேன், பையன் என்ன எழுதியிருக்கான் பாருங்கள் சார்னுச்சு. என்னன்னு பார்த்தேன், திமுக துணைன்னு போட்டிருக்கான். என்னன்னு கேட்டால் திருச்செந்தூர் முருகன் துணையான். எய்த்த வீட்டு பையன் அதிமுக காரன், அவன் பிரமாதமாக அடிச்சிட்டான் அதிமுக துணைன்னு. என்னன்னு கேட்டிருக்கு, அருள்மிகு திருச்செந்தூர் முருகன் துணைன்னு தான். அந்த அம்மா வாதியார் வேலையே வேண்டான்னு விட்டுட்டு போயிடுச்சு. இன்னைக்கு நம்மளை விட நம்ம குழந்தைங்க அறிவோடு இருக்காங்க, அதுதான் உண்மை. நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் சைக்கிளே வாங்கி தர மாட்டாங்க. திருவிழாக்கு எங்கள் அப்பாட்ட 50 காசுக்கு விசில் கேட்பேன், அதுவே அந்த ஆள் வாங்கி தர மாட்டார். வாங்கி கொடுத்தாலும் ஊதக்கூடாதும்பார். இதெல்லாம் புரிஞ்சாதான் கை தட்ட முடியும். பாட்டியும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். சார் நம்ம சின்ன வயசில் நம்ம அடைஞ்ச எந்த சந்தோஷமும், நீங்கள் தீப்பெட்டியில் ஃபோன் மாதிரி கட்டி விளையாண்டுருப்போம் சார். நம்ம சமுதாயம் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ என் ஒய்ஃபு 2 ஃபோன் வச்சுருக்கா, ஹஸ்பண்ட் 1 ஹஸ்பண்ட் 2ன்னு. இல்லை நான் வச்சுருக்க 2 ஃபோனுக்கு. ஐயா சிரித்து 7.5 மாற்றிடாதீங்க, நமக்கு ஜாதகத்துலேயே அந்த மாதிரி பிராப்தம் கிடையாது. நான் கூட உங்கள் வீட்டு பிள்ளைங்கெல்லாம் மண்ணில் விளையாண்டானா விளையாட சொல்லுங்கள். இந்த மண்ணில் விளையாண்டா சிறங்கு வரும்பாங்க, மருந்து போட்டுக்கலாம். அவன் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் செல்லில் விளையாண்டா அவனே மண்ணாக போயிடுவானோன்னு பயப்படுறேன். இன்றைக்கி ரோடை கிராஸ் பண்ணால் செல்லு தான், வண்டியில் போகும்போது செல்லு. அவன் போகிறத பற்றி எனக்கு கவலை இல்லை, அடுத்தவனெல்லாம் அடித்து தூக்கிட்டு போயிடுறான். இதெல்லாம் ஒழுக்கம் வேணும்ல. நீங்கள் சும்மா கோவிலுக்குள்ளே வர்றது, மந்திரம் சொல்கிறது, திருநீர் பூசுறது, மந்திரமாவது நீர், வானோர் துதிக்கப்படுவது நீர், சமயத்துள்ளது நீருன்னு நீர் பூசுறது இல்லை. ஒழுக்கமும் இருக்கணும். நம்ம வீட்டு குப்பையை தூக்கி அடுத்த வீட்டில் தெரியாமல் போட்டுட்டு உட்காந்துக்கிறது இல்லை ஒழுக்கம். அதானே உண்மை. அங்கிங்கனாதபடி எங்கும் தானே கடவுள் இருக்கான்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ ஒழுக்கம் எங்கன்னா இங்கேருந்து வரணும். மனசை தொடங்க. சாமிகிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்காதீங்க. சாமி இருக்கான்னா இருக்காருங்கிறதுக்கு நான் சொல்ல வேண்டாம். கல்கத்தாவில் நானும் கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிறேன் ஐயா. வெறும் தண்ணி தான். அப்புறம் அதை வேறு யூடியூப்பில் போட்டுருவாங்க, தண்ணி போட்டு மணிகண்டன் பேசினார். அதை வெளிநாட்டிலேருந்து கேட்பாங்க, அப்படியா சாமி? இல்லையா, வெறும் தண்ணி தான். இவர் அதுக்கு மேலே எனக்குன்னு எங்கள் பெரியப்பா மாதிரி எங்கேருந்து தான் வருவீங்கன்னு தெரியாது. சரி, இப்போ நல்லா கேளுங்க.
ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு கல்கத்தா உங்களுக்கு தெரியும், இந்தியாவினுடைய புகழ்வாய்ந்த இடம். ஒரு 300 பேர் இப்படி உட்காந்துருந்தாங்க. நம்ம வள்ளல் பெருமான் இருந்தார்ல, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் தனித்திரு விழித்திரு பசித்திரு, தனித்திரு பசித்திரு விழித்திரு, ஜீவகாருண்யத்தை இந்த மண்ணில் வளர்த்தார். அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதின்னு. அந்த வள்ளல் பெருமான் மாதிரி வடநாட்டில் ஒருத்தர் வெள்ளைக்கு புனிதம் தந்தார். அவர் யாருன்னு சொல்கிறேன். ஒரு 300 பேர் உட்காந்துருந்தாங்க. நான் சொல்கிறது 100 ஆண்டுகளுக்கு முன்பு. ஒன்றும் பெரிய வாய்ப்பு வசதியெல்லாம் கிடையாது. உட்காந்து ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார். வேகமாக ஒருத்தர் வந்தார், அப்படின்னு கையை தட்டினார். அவர் கண்ணை திறந்தார். என்ன பண்ணுறீங்கன்னாரு. இல்லை, காளியோட பேசிக்கிட்டு இருக்கேன்னாரு. என்னது, காளியோட பேசிக்கிட்டு இருக்கேன்னாரு. இந்த வந்து கேள்வி கேட்டவர் மக்களை பார்த்து சொன்னார், மகாஜனங்களே, இந்த மனுஷனை நம்பாதீங்க, நம்மளை முட்டாளாக்குறாரு, காளியோட பேசுகிறேங்கிறாரு. எங்கே அந்த கண்ணுக்கு தெரியாத காளியை, எங்கே அந்த கண்ணுக்கு தெரியாத காளியை என்னோட 2 நிமிஷம் பேச சொல்லுங்கன்னாரு. இப்போ நம்மளாக இருந்தால் படபடப்பாக இருப்போம். வள்ளலார் மாதிரி வடநாட்டு பக்கம் வெள்ளை உடை உடுத்தி இந்த மண்ணில் ஆன்மீகத்தை பரப்பி அந்த மகான் சொன்னார், ஐயா வணக்கம், நீங்கள் யாருன்னாரு. ஐ எம் ஏ டாக்டர் அப்படின்னாரு. ஐ எம் ஏ டாக்டர் அப்படின்னாரு. உங்கள் கையை என் தலையில் வச்சு, உங்கள் கையை என் தலையில் வச்சு 2 நிமிஷம் என்னைய டாக்டர் ஆக்குங்களேன்னாரு. அதுக்கு டாக்டர் பதறிட்டார். ஐயோ அதெல்லாம் முடியாது, இம்பாசிபிள். உங்களை டாக்டர் ஆக்கணும்னா அதுக்குன்னு சில படிப்பு இருக்குது, அதுக்குன்னு சில படிப்பு இருக்குன்னாரு. அப்போ அந்த மகான் சொன்னார், 2 நிமிஷம் என்னைய டாக்டர் ஆக்கிறதுக்கே சில படிப்பு இருக்குன்னா, கண்ணுக்கு தெரியாத காளியோட பேசணும்னா அதுக்குன்னு சில படிப்பு இருக்குது, அதை படித்தா காளியை உங்கள்கிட்ட பேசும்னாரு. அப்படி இந்த மண்ணில் ஆன்மீகத்தை பரப்பி சமயத்தை சமுதாயத்தோடு இணைத்தவர் பெயர்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு பேர். என்ன ஞானமான பதில் இல்லை. அப்போ கடவுள்னு ஒருத்தன் இருக்காங்கிறத நம்ம மனப்பூர்வமாக நம்பணும்ல. நான் குறிப்பாக உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், முதல்ல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழுங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. எவனாவது காலையில் பார்த்தா வணக்கம் நல்லா இருக்கீங்களா, வாழ்க வளமுடன், எப்படி இருக்கீங்க, அட உடம்பை குறைக்கிறேன்னு வாக்கிங் போகிறான். என்ன சார் வணக்கம், இன்னும் 350 உங்களுக்கு, எனக்கு 410, நீங்கள் வித்து சுகரா வித்தவுட் சுகரா, உனக்கெல்லாம் ஜென்மத்தில் குறையாது. சொல்கிறோமா இல்லையா? அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? பரபரப்பு, படபடப்பு. எதுக்கு ஓடுறோம்னே தெரியல. நான் ஒவ்வொரு நாளும் வெளியூர் போயிட்டு தாம்பரத்தில் வரும்போது படபடப்பாக போகிறான். எங்கடா போகிறான்னா சூச்சுக்கு. நான் திருப்பி சொல்கிறேன், 8 ஆப்பிள் சாப்பிட்டா உங்கள் உடம்புல என்ன ஒரு சொட்டு ரத்தம் வருமோ, ஒரு தடவை சிரித்தா உங்கள் உடம்புல 2 சொட்டு நல்ல ரத்தம் ஊறுதான். 8 ஆப்பிள் சாப்பிட்றத விட ஒரு தடவை சிரித்தா மகிழ்ச்சிங்கிறான். அப்போ இன்றைக்கி இத்தனை சிரிப்பு சிரிச்சிருக்கீங்களே, யாருக்கு நன்றி சொல்லணும்? ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டத்துக்கு தான் நன்றி சொல்லணும். அதுக்காக இன்றைக்கி ராத்திரி 1:30 மணிக்கு நம்ம ரோஸ் கலர் புடவை கட்டியிருக்க அக்காவும், சேப்பு கலர் அக்காவும், பக்கத்தில் அந்த மிடி போட்டிருக்க சகோதரியும் 1:30 மணிக்கு காரணி தோட்டத்தில் எழுந்திரிச்சு கையை விரித்து, ஐயா சொல்லியிருக்காரு, 2 சிரிப்பு சிரித்தா ஒரு சொட்டு ரத்தம், நம்ம 5 லிட்டர் ரத்தத்தை மொத்தமாக ஏற்றிடுவோம் அப்படின்னு சிரித்து, நாளைக்கு கோவிலுக்குள்ளே வரும்போது 2000, 4000, 8000 அப்படின்னா, எனக்கு நாகராஜ் என்னை ஃபோன் போட்டு, நல்லா இருந்தாங்கடா நாட்டை எடுத்த லூசு பையில, இப்போ கோவிலே சிரிப்பாக சிரிக்குது. அப்படி இல்லைங்க, எல்லாரும் கூடி உட்காந்து சந்தோஷமாக மகிழ்ந்து சிரிக்கணும். நீங்கள் எப்போ போனால், அதுவும் பெண்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், அதுவும் இந்த தாய்மார்கள்லாம் பார்க்கும்போது ஒரு கைத்தட்டு, அவங்களெல்லாம் காலில் விழுந்து வணங்கணும் போல் இருக்கு. இப்போ எங்கள் வீட்டிலெல்லாம் ஆடி வந்தாலே எனக்கெல்லாம் கிட்டுங்கும். ஏன்னா மெட்ராஸில் ஆடி விழா தான் ரொம்ப தெரியும்ல, எங்கே பார்த்தாலும் அம்பாளுக்கு கூழ் ஊற்றுவாங்க. திடீர்னு என் மனைவி வந்து
ஆடி முதல் வாரம் ஒரு மஞ்சள் வேட்டியை கொடுத்தா. என்னத்துக்குமா? நான் வேலூருக்கு கிளம்பிட்டு இருந்தேன். இல்லை மாமா கட்டிக்கோங்க அப்படின்னா. இல்லை மாமா அப்படின்னு சொன்னாலே வில்லங்கம்னு அர்த்தம். இந்த பெண்கள் காஃபி டம்ளரை இப்படி வச்சா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, இப்படி வச்சா ஒரு அர்த்தம் உண்டு. குடிங்க குடிங்க உங்களை கட்டி என்னத்தை கண்டேன் அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. என்ன நடந்த இன்னும் என்ன நான் சொல்கிறதுக்கு இருக்கு, குடிங்க அப்படின்னா இங்கே பெரும் பாதிப்பாக இருக்கும் போல இருக்கே. அப்படி கொண்டு வந்து வேட்டியை கொடுத்தா. என்னம்மான்னு கேட்டேன். இல்லை நீங்கள் கட்டுங்களேன் சொல்கிறேன்னா. சரி மனைவி சொல்லே மந்திரம் மஞ்சள் வேட்டியை கட்டிட்டேன். இல்லை எங்கள் அம்மாவுக்கு தலை கிறுக்கிறுன்னு சுற்றுது, வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை மாரியம்மாவுக்கு வேட்டி கட்டினா நல்லதான்னா. நான் சொன்னேன் உங்கள் அம்மாவே 83, அவள் அம்மா 103, அது எப்போ போகும் தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேறு எதுவும் வேண்டியிருக்கேன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, கடைசி 10வது நாள் உங்களுக்கு அழகு குத்துறேன்னு வேண்டியிருக்கேன்னா. எதுக்குமா அப்படின்னு. இல்லை ஒன்றும் இல்லை, என் தங்கச்சியை யாராரோ வந்து வரன் பார்க்குறாங்க, அமைய மாட்டேங்குது, மாப்பிள்ளைக்கு குத்தினா மச்சினிச்சிக்கு கல்யாணம் நடக்குமான்னா. வேறு எதுவும் வேண்டியிருக்கேன்னே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, கடைசி நாள் நீங்கள் தீச்சட்டி தூக்குறதா வேண்டியிருக்கேன் அப்படின்னா. இது எதுக்குமான்னே. இல்லை என் தம்பிக்கு ஒரு விப்ரோவில், ஒரு ஸ்ரீராமில், ஒரு எல்என்டியில், ஒரு இன்ஃபோசிஸில், ஒரு டிஎல்எஃப்பில் சும்மா ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு வேலை கிடைச்சா போதும்னு எழுதியிருக்கு. இவ்வளவு தானேம்மா அப்படின்னு. அது இதுக்கு மேலே வேண்டுறதுக்கு என்னம்மா இருக்குது? நீ 10ஆம் நாள் இடுப்பில் மஞ்சள், நாக்கில் அழகு, மேலே வேப்பலை கொலை, கையில் நெருப்பு சட்டி, வேறம்மான்னு. ஒன்றும் இல்லை மாமா, அந்த முனங்கில் 10 அடிக்கு 10 அடி நெருப்பு போட்டிருப்பாங்க, நீ குதித்து குதித்து மிதித்து வந்தால் போதுமாம்மா அப்படின்னா. இது எதுக்குன்னு? குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்னா. என் நாக்கில் சனி, நான் குதித்து மிதித்து வருவேன், நீ என்ன செய்வேன்னு அப்படிலாம் சொல்லாதீங்க. என் ஃப்ரெண்ட்ஸு என் சொந்தக்கார லேடிஸ்லாம் நிற்க வச்சு நீங்கள் மிதிக்கும் போது ஊன்னு உழவ போடுவேங்கிறான். ஆமாம், உங்களுக்கு என்ன கை தட்டுவீங்க, நாளில் குத்து வாங்குறேன். அப்போ பக்திங்கிறது எங்கே இருக்கணும்னா இங்கேருந்து இருக்கணும். அதுக்கு இந்த 12ஆம் திருமுறையில் ஏதாவது ஒன்று இருக்கான்னு பார்த்தேன். ஒன்றே ஒன்று தான் சார். ராத்திரி 12 மணி, இது மாதிரி பனிக்காலம், திடீர்னு மழை பெய்யுது, நெத்தியில் திருநீர், கழுத்தில் உத்தராட்சம், இடுப்பில் காவி, நமச்சிவாய நமகன்னு ஒருத்தர் உள்ளே வராரு. இந்த வீட்லேயும் அடுத்த வேளை சோத்துக்கு வழி கிடையாது, சிங்சாங். வந்தவர் சிவனடியார், கதவை திறந்தார், வாங்க வாங்க வாங்கன்னாரு ராத்திரி 12 மணிக்கு. இப்போ சீரியல் தலையில் புருஷன் வந்தால் கூட கதவை திறக்க மாட்டேங்கிறாள்க. எப்படி பார்க்குறான் உண்மை. 12:30 மணிக்கு கதவை திறந்து அவர் சொல்கிறார், அடியாரு என் வீட்டுக்கு எழுந்தருளி இருக்கிறது, அடியேன் செய்த பாக்கியம் வாங்கங்கிறாரு. வந்தவர் சொல்கிறார், ரொம்ப பசியாக இருக்குங்கிறாரு. மனைவி கூப்பிட்றா, ஏன் படபடக்கிறீங்க? நாளைக்கு நம்ம சாப்பிட்றதுக்காக கொல்லைப்பக்கம் விதை நெல் வச்சுருந்தோம்ல, அதை எடுத்துகிட்டு வாங்க, உமியில் நான் குத்துறேன், வறுத்து அரிசி ஆக்கிடுவோம். சாதம் இருக்குது, சாம்பார் வைக்கணுமே, கொல்லைப்பக்கம் கீரை இருக்கும், அதை பறிச்சிட்டு வாங்க, லைட்டை வச்சு அடிசியில் ஆக்கிடுவோம். அடுத்து அவர் கேட்குறாரு, அரிசி இருக்குது, கீரை இருக்குது, சமைக்கிறதுக்கு அடுப்பு மூட்டுறதுக்கு நெருப்பு வேணுமே, குச்சிக்கு எங்கே போவேன்னா, நம்ம தான் கூரை வீடு இருக்குல்ல, 4 குச்சியை வச்சு அடுப்பு மூட்டி அரிசியை சமைத்து கீரையை அடிசிலாக்கி அன்னம் பரிமாறித்து பசியாற்றுவோங்கிறாங்க. அப்படி குடும்பத்தின் பெயர்தான் இளையான்குடி மாரநாயனார்னு பெரிய புராணம் சொல்லு. வறுமையில வந்தபோதும் அடுத்தவருக்கு சோறு தரக்கூடிய சமயம் எதுன்னா நம்முடைய சைவ பெருமக்கள் வாழ்ந்த சமயம். இன்னைக்கு காக்காக்கு சோறு வைக்கிறோமா? மனசாட்சியோட சொல்லுங்க. அதுவும் முடியை விரிச்சு போட்டு தான் ஸ்கூட்டர்லேயே வேகமாக போகிறாங்க. நான் சொன்னேன், ஏம்மா முடி விரிஞ்சிருக்கேன்னு. லேட்டாக போனால் மேனேஜர் பின்னிடுவாருங்கிறாங்க. இப்போ தான் என் தங்கச்சிக்கு புரியுது. நம்ம சமயத்தில் எப்படி இருக்கணும்னா, கைகால் கழுவணும், சாயந்தரம் நெத்தியில் திருநீர் பூசணும், பெண்கள் குங்குமம் வைக்கணும்,
வீட்டில் விளக்கு வச்சாச்சுன்னா கொல்லை பக்கம் கதவை சாத்தணும், வாசப்பக்கம் கதவை திறக்கணும். மகாலட்சுமி வர்ற நேரம் விளக்கு வச்சாச்சுன்னா அமங்கல சொல்லக்கூடாது. இதுதான் உண்மையான சைவத்தின்படி நம்ம வாழ்கிறது. நீங்கள் பெரிய புராணம் படிங்க, தேவாரம் படிங்க, திருவாசகம் படிங்க, பிரபந்தம் படிங்க, அதெல்லாம் அப்புறம். முதல்ல அடிப்படை ஒழுக்க வேண்டாமா? இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் காசிக்கு போய் கோதானம் பண்ணுறதை விட, கும்பாபிஷேகத்துக்கு காசு தர்றதை விட, உங்கள் கருவில் பெற்ற தாயை கடைசி வரைக்கும் நல்லா வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு பெரிய புராணத்தில் சான்று இருக்குன்னா இருக்குது. இதோ இந்த மாதிரி ஒரு அம்மா நிறை மாத கர்ப்பிணி, இன்னும் ஒரு நாளிகை கழித்து குழந்தை பிறந்தா சிவாலயங்களை கட்டக்கூடிய மன்னனா வருவான்ட்டான். சொன்னது யார்? ஜோசியக்காரன். இந்த ஜோசியக்காரன் படுத்துகிற பாடு இருக்கு பாருங்க. ஐயோ, நம்ம வீட்டு டிவியில் சார் காலில் இப்படி வந்துடுறான் சார், 1 ரூபா சைஸுக்கு பொட்டு வச்சு. ரிஷபராசி நேயர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு நோக்கி பயணிக்காதீர்கள். ஏண்டா இருக்கிறதே 4 தசை. அப்புறம் சொல்லுவான், மிதுன ராசி நேயர்களே, நீங்கள் பச்சை, ஊதா, கருப்பு, வெள்ளை, சிவப்பு நிறத்தில் உடை அணியாதீர்கள். அம்மனக்கட்டையா இரு. இது பரவாயில்ல, ராத்திரி 1 மணிக்கு இன்னொருத்தன் வரான், உங்களுக்கு சேப்புக்கல் போடுங்க, பச்சைக்கல் போடுங்க, மஞ்சக்கல் போடுங்க, செங்கக்கல்லை தவிர எல்லா கல்லையும் சொல்கிறான். நான் தப்புன்னு சொல்ல வரல. என்னைய ஒருத்தர், நம்ம ரங்கசாமி என்ன மாதிரி ஒருத்தர் கூட்டி போனார். அவர் பேர் என்னென்ன, பேரியல் பேராசான்னாரு. உங்கள் பேரை சொல்லுங்கன்னாரு. மணிகண்டன் அப்படின்னு எழுதினார். 10,000 ரூபா வைங்கன்னாரு. வச்சுட்டேன். 4ஆல் கூட்டி 5ஆல் வகுத்து 2ஆல் கழித்து பேர் நல்லா இருக்குது அப்படின்னாரு. ஆளை விடுங்க சாமின்னு. இல்லை உங்கள் இன்சியலை மாற்றிக்கங்கிறாரு. புரியுதா இல்லையா? நான் அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு எங்கள் அப்பா வச்சுட்டு போன ஒரே சொத்து அதுதான். நம்ம சும்மா படிக்கிறோம். நாள் தான் என்ன செய்யும், கோள் தான் என்ன செய்யும், வினை தான் என்ன செய்யும். பாரதியார் தான் எழுதினார், நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் இவர் அஞ்சி அஞ்சி சாவார், அஞ்சாத பொருள் இல்லை அவனிலேயே துஞ்சுது முகட்டில் என்பார், துயர்படுவார், வஞ்சனை பேய்கள் என்பார், அந்த மரத்தில் என்பார், இந்த குடத்தில் என்பார்னு. நீங்கள் சாமியை நம்பினா எதுக்கு சார்? உலகத்தில் எந்த நேரம் நல்ல நேரம்னா, உழைக்கணும்னு நினைக்கிற எல்லா நேரமுமே மனுஷனுக்கு நல்ல நேரம் தான். வேர்வை சிந்துற எல்லா நேரமும் வெற்றிக்கான நேரம் தான். நீ சாமியை நம்பு. அந்த அம்மா சொன்னா என்னது, 1 நாளிகை கழிச்சு எனக்கு குழந்தை பிறந்தா சிவாலயங்களை கட்டக்கூடிய மன்னனா வருவான்னா. கட்டுறேன், ஆனால் என்ன செய்கிறதுன்னா, இல்லை 1 நாளிகை டைம் ஆகணும்னா. நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, ஒரு பெண்ணு கர்ப்பங்கிறது பெத்தாலோ பிழைத்தாலோம்பாங்க, மறுபிறவி. இந்த மாதிரி 2 தூண் இருக்குது. தூணில் தலை குப்புற கட்டுங்கன்ட்டாங்க. தலை குப்புற கட்டிட்டாங்க. தலை மேலே போயிடுச்சு, கால் கீழே வந்துருச்சு. 1 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, இடையில குழந்தை பிறந்துருச்சு. மொத்த ரத்தத்தையும் அந்த புள்ள வெளியில் எடுத்துகிட்டு வந்தான். சிவந்த கண்களோடு பிறந்தான். அந்த அம்மா கண்ணை திறந்து புள்ள பிறந்துருச்சான்னு கேட்டா. சிவந்த கண்களோடு பிறந்த அவன்தான் கோச்சங்க சோழனோன்னு கேட்டா. கேட்டவ பேர் கமலவதின்னு பேர். அம்மா செத்துட்டா, அவன் சிவாலயங்கள் கட்டிட்டான். தன் உயிரை துறந்தாவது தன் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவள் தான் தாய். எனவே பராசக்தி வேற, நம்ம தாய் வேற கிடையாது. அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க, தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, மாதா பிதா குரு தெய்வம்னா. இப்போ சில பேர்கிட்ட கேட்குறேன், அம்மா மன்னார்குடியில் இருக்காங்க, நான் கோயம்புத்தூரில் இருக்கேன், 12 வருஷம் ஆச்சு, பேச்சுவார்த்தையே கிடையாது. நான் தயவுசெய்து அம்மாவை மறந்துட்டா யாருக்குமே மரியாதை கிடையாது. அம்மா அம்மா தான், சின்னம்மா சின்னம்மா தான். இல்லை, நான் சொல்கிறது பெரிய புராணம், நீங்கள் வேறு சாரதி சாரை வச்சுக்கிட்டு. இப்போ உங்கள் கட்டில் ஒரு 5 நிமிஷம், நான் எத்தனை மணிக்கு முடிக்கணும்னே தெரியல, இன்னும் ஒரு 15 நிமிஷம் அவர் பேசினா அங்கே போயிடும். அப்புறம் நாளைக்கு நமக்கு என்ன கொஞ்சம் தண்ணி மட்டும்தான். இந்த அதில் இருக்கு. தாயை தெய்வமாக மதிங்க.
நான் அது சொன்னால் இப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் கண்ணில் தண்ணி வந்துடும். நமக்கு தான் சூடு இல்லை, தண்ணிக்காவது சூடு இருக்கட்டும். அவர் சொல்கிறார், அண்ணா சூடாக இருக்குன்னா. நல்ல என்ன அருமையாக ரசித்து சிரித்து நான் சொல்கிறேன், எனக்கு இங்கே பேசுகிறதுன்னா நாரதகான சபாலையும் அயோத்தியா மண்டபத்திலையும் மறந்துடாதீங்க, வாணி மகால்லையும் மியூசிக் அகாடமிலையும் பேசினா காசு கிடைக்கும், கைத்தட்டு கிடைக்கும், புகழ் கிடைக்கும். கார்ணேஸ்வர கோயிலில் பேசினா எனக்கு புண்ணியம் கிடைக்கும். ஆனால் தமிழ்நாட்டிலே சில பேச்சாளர் இருக்கான், நான் அங்கே தான் ஏசி ரூமில் தான் பேசுவேன், ஆடியன்ஸ் அங்கே தான் இருக்கேன்டே. இங்கே பேசி ஜெயிச்சாதாண்டா நீ எங்கேயும் பேசி ஜெயிக்க முடியும். இதை பாருங்கள், இந்த பணியில் வந்து நின்று ஆன்மீகம் கேட்குறாங்கல்ல, அவங்களுக்கு தான் ஒரு கைத்தட்டு கொடுக்கணும். அந்த பாட்டி, அவங்களுக்கு என்ன வயசு, அந்த அம்மா போகும்போது என்னை இந்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு சும்மாதாம்மா வாழ்த்திட்டு போங்க. இன்னும் அந்த அம்மா பயந்துருச்சு, எதுவும் பணங்கன்னு கேட்பானோ, கையில் போட்டிருக்க வளையலை அவுத்துருவானோன்னு இப்படி பிடிக்கிறாங்க. நீங்கள்லாம் நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சாலே போதும். ஏன் தாயாரை நான் கொண்டாடணும்னு சொல்கிறேன்னா, நீங்கள் கோவிலுக்கு வர்றது எவ்வளவு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் தாயாரை நல்லா வச்சுக்கிறது. நான் பல முறை ஐரிஷ் விஷனில் சொல்லியிருக்கேன், எல்லா டிவிலையுமே சொல்லியிருக்கேன். இந்த சைவத்துக்கான வித்தை விதைத்தவர் யாருன்னா கேரளாவில் ஒருத்தர் இருந்தார். உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் கேரளா எப்படி இருக்குன்னா, தலைவர் தான் எழுதுவார், தென்றலும் தேனும் சுவைமிகு களிரும் காணாரும் ஓங்கி வளர்ந்த மரமும் சந்தன தருவும் கடல் முத்தும் கட்டி தங்கமும் வீட்டிற்கு ஆவணங்களும் வேட்டைக்கு வேங்கையினும் இருக்கக்கூடிய பசுமையான ஊர், இறைவனின் அருள் கொடை தேசம்னு பேர் கேரளாவுக்கு. இன்றைக்கி நீங்கள் போங்க, 2 மரம் இருக்கும், ஒரு இடத்துல தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கு 2 காரணம். ஒன்று ஐயப்பன் அங்கே இருக்கார், இன்னொன்று ஆதிசங்கரர் காலடியில் பிறந்த இடம் கேரளா. அவங்க அம்மா அப்பாவுக்கு குழந்தை கிடையாது. அம்மா பேர் ஆரியாம்பிகை, அப்பா பேர் சிவகுரு. எங்கள் டிரைவர் சிவாவும் இப்படியே உட்காந்து பார்க்குறாரு. எனக்கு அவரை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு மரணம்னு வந்தால் 2 பேரால், ஒன்று கடவுளால், இன்னொன்று எங்கள் டிரைவரால். ஏன் சிவா லேட்டுன்னா பேசவே மாட்டார். என்ன சிவா, லேசாக பிரேக் அணைச்சிருவார் அப்படின்ட்டுருவார் நான் தண்ணி குடிக்கும்போது. நான் உண்மையிலுமே இன்றைக்கி நாங்கள்லாம் இவ்வளோ இடத்துக்கு போகிறோம், இத்தனை மக்களை சந்திக்கிறோம்னா எங்கள் ஓட்டுநர்கள் நல்லா இருக்கணும்னு தான் நான் வேண்டிப்பேன். ஏன்னா அவங்க நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும். அதானே உண்மை. சார், நம்ம ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்புகிறோம், டீச்சரை பார்த்தா என்ன சொல்கிறோம், குட் மார்னிங் சொல்லு. பிரின்ஸிபாலை பார்த்தா வணக்கம் சொல்லு. அதே ஒழுக்கத்தை ஆயாமாவை பார்த்தாலும் சொல்லித்தாங்க. ஏன்னா ஆயாமா தான் உங்கள் குழந்தைங்களுடைய டாய்லெட்டை சுத்தப்படுத்துகிறா, அப்போ தான் நோயே வராது. நமக்கு வேல்யூ சிஸ்டமே தெரியல. நமக்கு பூக்கடைக்காரமாகவும் ஒன்று தான், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரும் ஒன்று தான். அதுதான் ஒழுக்கம், அதுக்கு தான் ஆன்மீகம். அப்போ என்னென்னா, நீங்கள் பெரிய புராணம் படிங்க, பூசலார் கதை படிங்க, இளையான்குடி மாரநாயனார் படிங்க, கமலவதி படிங்க, அம்மாட்ட நல்லா இருங்க. இப்போ நான் ஒரு நிமிஷத்தில் அதை சொல்லிவிட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடுறேன். நீங்கள் ராமாயணத்தில் காலில் விடிஞ்சால் ராமனுக்கு பட்டாபிஷேகம். அம்மா இல்லை, சின்னம்மா சொல்லுவா, ஆலிசூல் உலகமெல்லாம் பரதனை ஆட நீ போய் தாளிரும் தடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு புண்ணிய துறைகள் ஆடி 7-2 ஆண்டு காட்டுக்கு போயிட்டு வா என்று இயம்பினன் அரசன் என்றான்னா. இப்போ நம்ம பையில கடைக்கு போச்சோன்னா கூட போக மாட்டான். ஆனால் ராமன் என்ன தெரியுமா சொன்னால், மன்னவன் பணியென்றாகிலும் நும்பணி மறுப்பெனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதென்றோன்னா. முதல்ல சின்னம்மா பேச்சை கேட்ட ஒரே ஆள் ராமன் தான். இப்போ அம்மாவையும் மறந்துட்டாங்க, சின்னம்மாவையும் மறந்துட்டாங்க. நான் சொல்கிறது ராமாயணம், எழுதியது கம்பர். நான் யதார்த்தத்தை சொல்கிறேன். பண்டரிபுரத்தில் புண்டரிகன் ஒருத்தர் இருக்கான். கிருஷ்ணனே வந்தபோது பேச மாட்டேன்டான். ஏன்னா எங்கள் அம்மா அப்பா வயசானவங்க, கண்ணு காது தெரியாது, அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி பணிவிட பண்ணிட்டு தான் ஒன்றையே பேசுவேன்னா. கடவுளை விட பெற்றவர்களை பெரிது என்று நினைப்பவன் தான் உண்மையான மானுடன் என்பது தான் இந்த மண்ணுலகத்தின் செய்தி. அதுக்கு நான் இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். காலடியில் தோன்றிய ஆதிசங்கரர் சின்ன வயசுலேயே துறவு போயிட்டார். அம்மா பேர் ஆரியாம்பிகை, அப்பா பேர் சிவகுரு. துறவு போகிறத எந்த அம்மாவும் விரும்ப மாட்டா. ஏன்னா காவி உடுத்தி கமண்டலை ஏற்று எல்லா பந்த பாசத்தெல்லாம் துறக்கிறது. ஆனால் ஒன்று சொன்னார், அம்மா உன் கையை பிடிச்சிக்கிறேன், உன் உடம்புலேருந்து உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா நான் தான் வந்து அந்திம காரியங்களை செய்வேன்னார். ஆதிசங்கரருடைய கதை அந்த சுவாமி அப்படி திருமணிட்டுன்னு உட்காந்துருக்கார். அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. என்னம்மா அவங்கெல்லாம் உட்காந்து, அதுவும் காதில் அந்த கடுக்கனோட ஜம்முன்னு இருக்குது. நீங்கள் அதுக்காக கலட்டி எனக்கு போட்டுறாதீங்க ப்ளீஸ், வேண்டாம்.
நான் விரும்ப மாட்டேன். அந்த 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 முகமே பாருங்கள். அதான் சார் நீரில்லா நெற்றி பால் அப்படின்னா. நம்ம வாரியார் சாமி மாதிரி இனிமேல் சைவத்தை பரப்புறதுக்கு ஒரு ஆள் கிடையாது சார். ராத்திரி 11 மணிக்கு ட்ரெயினில் ஏறினாலும் சுருக்கு பையிலேருந்து இப்படி எடுத்து வேலுண்டு வினையில்லை மயலுண்டு பயமில்லை கந்தா கடம்பா கதிர்வதி வேளா வயலூர் முருகா சரணம் அப்படின்னு பூசியிருக்காரு. 2 பையன் எந்திரிச்சிருக்கான் ட்ரெயினில். என்ன சாமி நெத்திக்கு சுண்ணாம்பு அடிக்கிறீங்கன்ட்டான். அதுக்கு சாமி சொல்லியிருக்காரு, மனுஷன் குடியிருக்கிற வீடு, கடவுள் குடியிருக்கிற வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிப்பாங்கப்பா, குட்டிச்சவர்களுக்கு அடிக்க மாட்டாங்கன்ட்டு. எவ்வளவு ஆரோக்கியமான பதில் இல்லை? காஞ்சி மகா பெரியவரை பற்றி நம்ம படிக்கிறதே இல்லை தெய்வத்தின் குரலில். இந்த நவராத்திரின்னு வரும்ல, 10 பெண்கள் போவீங்க, அதே பாட்டு குறை ஒன்றும் எல்லை மறைமூர்த்தி கண்ணா எம்எஸ்எம்மா மாதிரியே. இதில் என் ஒய்ஃபெல்லாம் வேறு திட்டுவா, என்ன என் ஃப்ரெண்டு பாடுறாங்க, கொன்றுவேன். 9 வருஷமாக அதே பாட்டை தப்பு தப்பாக பாடுது அந்த அம்மா. வந்தது 10 பெண்ணு, 9 பெண்ணுக்கு நீங்கள் வளையல் கொடுத்தீங்க, மஞ்சக்கிழங்கு கொடுத்தீங்க, நலங்கு போட்டீங்க, வளையல் கொடுத்தீங்க, சட்டை துணி கொடுத்தீங்க, டப்பா கொடுத்தீங்க, எல்லாம் கொடுத்தீங்க. ஒரு பொண்ணுக்கு கொடுக்காம போயிட்டீங்க. ஏன் தெரியுமா? அவள் 42 வயசில் புருஷனை இழந்தவ. அவளை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறீங்க. செய்யலாமா வேண்டாமா? ஆனால் காஞ்சி பெரியவர் தெய்வத்தின் குரலில் எழுதுகிறாரு, 42 வயசில் புருஷனை இழந்ததுக்கப்புறம் உன் வீட்டுக்கு வந்தால் ஆசைகளை அடக்கிட்டு வாழக்கூடிய அவ தான் காமாட்சியின் வடிவமா, மீனாட்சியின் சொரூபமா, ஆண்டாள் நாச்சியாரா உன் வீட்டுக்கு வந்திருக்கா. அவளுக்கு முதல் மரியாதை செய்ய கற்றுக்கங்கன்னு எழுதுகிறார் சார். அதுதான் நம்முடைய சமயம், அதுதான் நம் சமயத்தின் வெற்றி. எல்லாம் நம்ம படிக்கிறதில்லை. ஆதிசங்கர பகவத்பாதா நம்ம நிறைய சிரிச்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு 5 நிமிஷம் உங்கள் கண்ணில் தண்ணி வேற வைக்கிறேன். அம்மாட்ட என்ன சொன்னார்? உன் உடம்புலேருந்து உயிர் போகும்போது நான் வந்து அந்திம காரியங்களை செய்வேன்னாரு. அந்த கதை ரொம்ப பெருசு, அப்புறம் சீரியல் மாதிரி ஆகும். ஆனால் நம்ம ஊரில் எந்த சீரியலும் 8 வருஷம் போடுறான். சரவண மீனாட்சி மட்டும் 9 வருஷம் போட்டான். ஆனால் மீனாட்சிக்கு புருஷனை 8 தடவை மாற்றிட்டாங்க. ஐயா சிரிக்கிறாரு, அவனுக்கு கொடுப்பினேன். அதுலேயும் போடுவாங்க, நேற்று வரை இவர்தான் இவருக்கு புருஷனாக இருந்தார், இன்றிலிருந்து இவர் இருப்பார். அதையும் நம்ம ஆன்னு பார்ப்போம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த வீட்லையாவது 6 மணிக்கு மேலே அழாமல் இருக்காளுகளா? வாயில் 30 தடவை கொசு உள்ளே போயிட்டு வருது. நீங்கள் சாயந்தரத்தில் கை கால் கழுவி விளக்கேற்றி நீங்கள் நல்லது சொல்லி கொடுத்தா தான் உங்கள் பிள்ளைங்க நல்லவங்களாக வருவாங்க. அதுவும் நான் இன்னொன்று சொல்கிறேன், இந்த பிக் பாஸ்ன்னு ஒரு நிகழ்ச்சி எவன் கண்டுபிடிச்சான்னு நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் நம்ம தமிழ் கலாச்சி எப்போ பார்த்தாலும் கட்டி பிடிச்சிக்கிறதே வேலையா? அப்போ ஒழுக்கம் வேண்டாமா? ஏன்னா தலைப்பே அதான் கொடுத்தாங்க, சமயமும் சமுதாயமும். நம்ம சமுதாயம் நல்லா இருக்கணும்னா சமயம் நல்லா இருக்கணும். சார், நாகப்பட்டினத்தில் சுனாமி வந்தபோது செத்து பிணத்தை தூக்கவே முடியாது. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து காவி உடுத்திட்ட போய் ஒரு சாமியார் பணத்தெல்லாம் தொட்டு தொட்டு தூக்கினார். எல்லா பத்திரிக்கைக்காரங்களும் போய் மைக்க நீட்டினாங்க, நீங்கள் சாமி எப்படி பணத்தை தூக்கலான்னு. அவர் ஒரே வார்த்தை சொன்னார், அன்பே சிவம் அன்பே தவம். அப்படி சொன்னவர் தான் குன்றக்குடி அடிகளார். உண்மையான திருமூலரை படிச்சிருக்கணும்ல. நீங்கள் நம்ம நினச்சி பார்க்குறோம் சார், பெரிய புராணத்தில் குடிமித்தேவர்னு ஒருத்தர் இருந்தார், தின்னப்பன்னு ஒருத்தர் இருந்தான். வேட்டுவ குலத்தில் பிறந்தான். அவனுக்கு அன்பு பண்பு பாசமெல்லாம் தெரியாது, வேட்டையாடுவான். ஒரு நாள் போகிறான், சாமி கோவிலில் சிவன் உட்காந்துருக்க மாதிரி மலை மேலே ஒரு சிவன் தனியாக இருக்கார். யார் இவன்னு கேட்குறான் பக்கத்தில் வந்த நண்பர்கள், நானன் காடன்ட்ட. இவன் தான் உலகத்தையே காக்கக்கூடிய பரம்பொருள்னாரு. பரம்பொருள் தனியாக இருக்காருன்னு கட்டி பிடிச்சிக்கிட்டான். அவனுக்கு ஆகமம் தெரியாது, வேதம் தெரியாது, வரமாட்டேங்கிறான். காலைல எந்திரிச்சு போகிறான், பொன்முகலியை ஆறு ஓடுது, நம்ம குளிப்பமேன்னு தண்ணியை எடுத்து வாயில் ஊற்றிக்கிட்டான். ஒரு மலரை எடுத்து தான் தலையில் வச்சுக்கிட்டான். அங்கே இங்கே ஓடிய பன்றியை அப்படி அடித்து நெருப்பில் காமிச்சு பதமாக இருக்கான்னு கடித்து இலையில வச்சுக்கிட்டான். வந்து சாமி மேலே யார்
உலகத்தின் பரம்பொருளாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவன் மீது உமிழ்நீர் சூடிய மலர் இறைச்சியை கொடுத்து சாப்பிடுன்னா 5 நாள் செஞ்சான். டெய்லி பூஜை செய்கிற சிவகோசரியார் பதறி போயிட்டார். சாமிகிட்ட அழுகிறாரு, இப்படி ஒருத்தன் பண்ணுறானேன்னு. 5ஆவது நாள் ராத்திரி சாமி போய் சிவகோசரியார்கிட்ட பேசுகிறாரு. நீ யாரையோ ஒருத்தனுக்காக அழுகிறியா, அழாத, திட்டாத. அவனுடைய எண்ணமெல்லாம் சொல்லெல்லாம் செயலெல்லாம் என்னை பற்றியது. எப்போதும் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்கான். அவனுடைய அன்பு என்னன்னு நாளைக்கு காலைல பாருன்னா. கதிரவன் உதித்தான். இவன் உமிழ்நீரை துப்பி மலரை வச்சு சாப்பிடுனா. சாமி கண்ணிலேருந்து ரத்தம் வந்துருச்சு. அவன் உடனே கவலைப்படலை. பச்சை இலையில ஊற்றினான், நிற்கலை. ஊனுக்கு ஊனே உறுதுணைன்னு அம்பை எடுத்து தான் கண்ணை எடுத்து வச்சுட்டான். நம்மால் மறைஞ்சிருந்து பார்த்தவன் செத்தே போயிட்டான். அடுத்து இந்த கண்ணிலேருந்து தண்ணி வந்துச்சு. இந்த கண்ணை கொடுத்தேன், அப்போ எனக்கு தெரியல, இப்போ இந்த கண் இருக்கேன்னு அப்படி எடுக்க போனா. பார்வதி தேவி ஓங்கி ஒரு இடி இடிச்சா. எப்போதுமே அம்மா இடித்தாதான் ஐயாவுக்கு புரியும். எப்போதுமே அம்மா சொன்னாதான் ஐயா கேட்பார். அது வீட்லேயா இருந்தாலும் நாட்டிலையா இருந்தாலும். பார்வதி ஓங்கி இடி இடிச்சா. சிவபெருமான் இறங்கி வந்தான். டெய்லி காலைல எல்லா பேரும் காரணேஸ்வரர் கோவிலுக்கு வந்து 1 ரூபாய்க்கு சூடம் வாங்கி வச்சுட்டு, அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பின் விடைந்த ஆரமுதேங்கிறான். அம்மை நீ அப்பன் நீ அறிவுடைய மாமன் நீங்கிறான். எல்லா பேரும் 1 ரூபாய்க்கு அப்ளிகேஷனை வச்சுட்டு என்னை அம்மா அப்பாங்கிறான். ஆனால் நான் யாரடா அப்பான்னு சொல்லுவேன்? எனக்காக ஆகமம் தெரியல, வேதம் தெரியல, கண்ணையே கொடுத்தில்ல, உன் பேர் தின்னப்பன் அல்ல கண்ணப்பன். கண்ணப்பன்னு கடவுளே கையை பிடிச்சான். அதான் கண்ணப்பன் நாயனார் சரித்திரம். அன்பு அன்பு அன்பு, அதுதான் நம்முடைய சமயம் சொல்லித்தருது. இப்போ நம்ம திருப்பியும் கேரளாக்குள்ளே போகிறேன். ஐயா பார்க்குறாரு, என்ன இவ்வளோ ஞாபக சக்தியான்னு. என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் ஞாபக சக்திக்கு மாத்திரை சாப்பிட்டு அந்த டப்பா எங்கே வச்சோன்னு தேடிட்டு திரியிறான். இப்போ எல்லாம் இப்படி ஆயிடுச்சு சார். எல்லாம் பசங்கள்லாம் நம்மளை விட அதிகமாக பேசுகிறான். என் தெருவில் 8ஆம் கிளாஸ் படிக்கிறவன் அவங்க அப்பனை பார்த்து ஏன்பா என்னை பெத்தேங்கிறான். அந்த ஆள் பதறிட்டார், தெரியாமல் நடந்துருச்சுடா, உள்ளே போடா. இன்னும் சில பேர் பிள்ளைய போட்டு அடிக்கிறான். என்னோட எய்த்த வீட்டுக்காரன் ஓடினா, ஏன்டா பிள்ளையாடிய சும்மா பாடா நீ. 50,000 ரூபா கொடுத்து அப்ளிகேஷன் வாங்கினேன், மாதம் 6,000 ரூபா கட்டுறேன். 2 வருஷம் கொரோனான்னு விட்டு போயிட்டான். 3ஆவது கிளாஸ் படிக்கிறான். இவனுக்கு சன்னுக்கு 3க்கு வித்தியாசம் தரல, சன்னுக்கு 3க்கு வித்தியாசம் தரலன்னா. அதுக்கு அவன் சொன்னான், லூசு பையல, அவனுக்கு அது சன்னுக்கு 3க்கு வித்தியாசம் தரல, உனக்கு ஓன் சன்னது ஏன் சன்னதுன்னே தெரில, ஏன் பிள்ளைய அடிச்சுக்கிட்டு இருக்க விட்றா. ஏன்னா இன்றைக்கி பிறக்கும் போதே நம்ம பிள்ளைய டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், வக்கீல் ஆக்கணும், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக்கணும். அதை விட ரொம்ப முக்கியம் மனுஷன் ஆக்கணும். வீட்டுக்கு யாராவது வந்தால் வாங்கன்னு கூப்பிடணும்ல, அம்மா அப்பாட்ட போயிட்டு வரேன்னு சொல்லணும்ல, காலில் விழுகணும்ல, திருநீர் பூசணும்ல, புஸ்தகத்தை எடுத்து படிக்கணும்ல. இப்போ நான் ஆதிசங்கரருக்குள்ளே வரேன். அம்மாவுக்கு உயிர் போப்புது. இவர் சிருங்கேரியில் இருக்கார், அம்மா இருக்கிறது கேரளா காலடி. ஏன்னா தாயாருடைய வலிமை என்னன்னு நம்ம சமுதாயம் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நம்ம சொல்லும் போதே சொல்கிறோம், மாத்ரு தேவோபவ, பிதுர் தேவோபவ, குரு தேவோபவ, தேவதேவோபவ. முதல்ல அம்மா தான். அப்படி வராரு. வீட்டை சுற்றி ஒரு 500 பேர் நிற்கிறாங்க. இவர் காவி உடுத்திட்டார். காவி உடுத்திட்டா பந்த பாசம்லாம் கிடையாது. இவர் வர்றதை மக்கள் விரும்பலை. நேராக வந்தார், யாரை பற்றியும் கவலைப்படலை. அப்படி அம்மாவை தூக்கினார், தான் தொடையில் போட்டார், 3 தடவை தடவி கொடுத்தாரு, உயிர் போயிடுச்சு. நேராக கொல்லை பக்கம் போனார், நெருப்பை மூட்டினார், நெருப்பிட்ட பேசுகிறாரு. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஹோமம் பண்ணால் பூர்ணாகுதின்னு நடக்கும். பூர்ணாகுதின்னா தமிழில் சொல்கிறேன், நெருப்புக்கான படைகள். நெருப்பினுடைய பசியை போக்குறதுக்கு ஒரு துணியில் எல்லா பொருளையும் சேர்த்து போடுவோம். எல்லாம் பூர்ணாகதி நடக்க போது வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. இப்போ அவர் பேசுகிறாரு, ஆதிசங்கர பகவத்பாதா, நெருப்புக்கிட்ட. உலகத்திலேயே நீரிட்ட நெருப்புக்கிட்ட மகான்களால் தான் பேச முடியும். ஒரு நாள் அம்மா குளிச்சுட்டு வருவார், 2 பேர் வருவாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா அம்மா கீழே விழுந்திருப்பா. ஏன்னா
வெயிலில் போய் நதியில் குளிச்சுட்டு வர்றது மயக்கம் வந்துருச்சு. நதிகிட்ட சொல்கிறாரு, எங்கள் அம்மாவால் ரொம்ப தூரம் நடக்க முடியல, நாளையிலேருந்து என் வீட்டு பக்கமாக போன்னு. மறுநாள் காலில் பார்த்தா நதி இவங்க வீட்டு கொல்லை பக்கம் ஓடுது. அப்போ அவருடைய தவத்துக்கு எவ்வளோ வலிமை. இன்றைக்கும் நீங்கள் கேரளாவில் போய் பாருங்கள், அந்த நதி அவங்க வீட்டுக்கிட்ட அப்படி பெண்டாகி இருக்கும். பக்கத்தில் வேத பாடசாலை இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், காலடிக்கு ஒரு தடவையாவது போகணும். இப்போ நான் உங்களை மாத்துரு கயாவுக்கு கூட்டி போகிறேன். மாத்துரு கயான்னு ஒரு இடம் இருக்குது இந்தியாவில். இறந்த அம்மாவுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது போட்டில் கூட்டி போய் நடுவில் வச்சு பிண்டம் வச்சு எள்ளுந்தண்ணி விட்டு எல்லாம் அழுதுகிட்டே தர்ப்பணம் கொடுப்பான். எதுக்குன்னு நமக்கு புரியாது. ஐயர் சொல்கிறாரு, நம்மளும் சேர்ந்து சொல்லிடுவோம். இப்போ நான் சொல்கிறேன், அந்த நெருப்புக்கிட்ட தாயாரை பேசுவார், என்னைய 10 மாதம் கருவில் சுமந்த எங்கள் அம்மாவையே உனக்கு படையலாக தரேன்னு போட்டுட்டு கொல்லைப்பக்கம் ஓடுற தண்ணியில் குளிச்சுட்டு ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து 5 பாட்டு எழுதுவார். அதுக்கு பேர் மாத்துருகா பஞ்சகம்னு பேர். பஞ்சுன்னா 5. இப்போ அந்த 5 பாட்டுக்கும் விளக்கத்தை நான் 5 நிமிஷத்துக்குள்ளே சொல்லிடுறேன். முதல் பாட்டு மாத்துருகா பஞ்சகத்தில் எதுக்கு நம்ம அமாவாசை பிண்டை வச்சு தர்ப்பணம் கொடுப்போம், எதுக்குன்னு தெரியாது. தலைவாழை இலை போட்டாச்சு, தலைவாழை இலை போட்டாச்சு, இலைக்கு ஒரு அலை இருந்துச்சு. நான் சொல்கிறது இலை சாப்பாட்டுக்கு. தண்ணி தெளிச்சாச்சு, அன்னம் போட்டாச்சு. இப்போ நெய் ஊற்றுறாங்க. சில பேர் நெய் ஊற்றினா ஓ அப்படிங்கிறான், கொலஸ்ட்ராலாம் அது. அதுக்கு பேர் தமிழில் அன்ன சுத்தின்னு பேர், அன்னத்தை சுத்தப்படுத்துறது. மேலே எள்ளு பொடி போட்டாச்சு, ஏன்னா சனிக்கிழமை கடவுளுக்கு சனிக்கிழமை பிடிச்சது எள்ளு சாதம். பெருமாளுக்கு 27 வயசு பொண்ணு அப்படி பிசைஞ்சா, அப்படி எடுத்தா ஆதிசங்கரர் எழுதிய 5 வரி பாடல். அதுக்கு பேர் என்ன? மாத்துருகா. நல்லா சேர்ந்து சொல்லுங்கள், மாத்துருகா பஞ்சகம். பஞ்சுன்னா 5. இப்போ முதல் பாட்டுக்கான விளக்கம் தமிழில் சொல்கிறேன். அந்த சாதத்தை எடுத்து அந்த 27 வயசு பொண்ணு இப்படி சாப்பிட கிட்டக்க கொண்டு போனான். அவள் தோள் மேலே ஒரு கை, யாருன்னு திரும்பி பார்த்தா இவளை பெற்ற அம்மா. ராசாத்தி சாப்பிடக்கூடாது, கீழே போடு கீழே போடுன்னா. இவ கேட்டா, எனக்கு 1 வயசாக இருக்கும்போது கிருஷ்ணங்கோவிலில் ஊட்டினியில் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் எனக்கு பிடிச்சது எள்ளு சாதம், ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். அதுக்கு சொல்கிறா, ராத்திரி உன் கையை டாக்டர்கிட்ட காமிச்சோம், உன் வயிற்றில் கரு வந்துருச்சு, நேற்று வரைக்கும் நீ எள்ளு சாப்பிட்லாம், இனி அடுத்த 10 மாதத்துக்கு எள்ளு சாப்பிட்டா வயிற்றில் இருக்க குழந்தைக்கு ஆகாது. இப்போ ஆதிசங்கரர் எழுதுகிறாரு, அம்மா உனக்கு பிடிச்ச ஒரு சாப்பாட்டை உன் உதட்டிட்ட கொண்டு போவேன், ஆனால் வயிற்றில் இருக்க எனக்கு ஆகாதுன்னு ஒன்று அப்படியே திறந்து இல்லை, அதுக்காக இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம் உனக்கு செய். 2வது வரி எழுதுவார், அப்படியே நமக்கு உடம்பே நடுங்கிடும். பெண்கள் நிம்மதியாக இருக்கிறது தூங்குகிற இடம். ஒரு கழிச்சும் படுக்கலாம், குப்புறவும் படுக்கலாம். ஆனால் கரு உண்டாகி 30 நாள் ஆயிடுச்சுன்னா கருவில் கண்ணு காது மூக்கு வந்துடும். அதுக்காக கரு செதஞ்சிடக்கூடாதுன்னு 10 மாதமும் பாரத்தை பொறுத்து மல்லாந்தே படுத்தி இல்லை, அதுக்காக இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம். 3வது வரி இன்னும் டாப்பு. தெருவில் போகும்போது காலில் முள் குத்திட்டா அப்படி தூக்கி போட்டுருவோம், இத்தனூண்டு ரத்தம் வரும். ஓ அப்படின்னு புருஷனை பார்த்து சொல்லுவோம், உங்கள் அப்பா மாதிரியே நிற்கிறீங்களே, எதுக்கு? இவ காலில் முள் குத்தினதுக்கு. அதை எடுத்து போடக்கூடாதா? கதகளி டான்ஸே நடத்துவோம். ஆதிசங்கரர் எழுதுகிறாரு, உன் வயிற்றுலேருந்து நான் வரும்போது மொத்த ரத்தத்தையும் வெளியில் கொண்டு வந்துட்டேன், அப்போ கூட நீ கண் திறந்தோன்னு கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? என் புள்ள நல்லா இருக்கான்னு கேட்டியம்மா, அதுக்காக இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம். 4வது வரி எழுதுவார், நம்மளை மயான பூமிக்கே கூட்டி போயிடுவார். நம்ம ஊரில் எல்லாரும் மலத்தை அசிங்கம்போம், ஆனால் ஏன் மலங்கிறதுனால உன் வலது கையில் அப்புறப்படுத்திட்டு இடது கையில் என்னை அணைச்சிக்கிட்டு இல்லை, அதுக்காக இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம். 5வது வரி எழுதுவார், ஊரே என்னைய சங்கரான்னு கூப்பிட்டுச்சு, ஒரு நாள் கூட நீ என்னைய கூப்பிடல, எப்போ கூப்பிட்டாலும் கண்ணே முத்தே மணியேன்னு கூப்பிட்ட, அந்த வாய்க்கு மொத்தமாக பிண்டத்தை விடுறேம்மா. இப்போ நீங்கள் தை 1ஆம் தேதி தெரிஞ்சுக்கங்க, ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டத்தில் 30 நாள் கூட்டம் கேட்டது, எல்லாம் கேட்டது முக்கியம் இல்லை, இன்னிலேருந்து தாயை தெய்வமாக நினைக்கணும்.
அதுதான் கமலவதி கதை நமக்கு சொல்லுது. சார் நீங்கள் 63 நாயன்மார்கள் இங்கேயும் பாருங்கள், கபாலி கோயிலையும் பாருங்கள், 62 பேர் நின்றுக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் தான் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க தான் காரைக்கால் அம்மையார். சிவபெருமானியை பயமுறுத்திட்டா, தலையால் கைலையங்கிரியை அடைஞ்சா. யாருன்னு பார்வதி கேட்குறா, எம்மை பேணும் அம்மைகான் அப்படின்னு சொல்கிறா. மங்கையர் கரசின்னு ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க இல்லாட்டி திருநீரே இன்னைக்கு கிடையாது. மெய்ப்பொருள் நாயனார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எந்த வேலையும் செய்யலை, சிவனடியாரே சிவவேடமே தவ வேடம்னு வாழ்ந்தார். முத்தனாதான் அவரை குத்திட்டான் உடைவாளால். அப்போ கூட காவலாளி வெட்டுறதுக்கு எடுத்தான் வாழை. தத்தா இவர் நமரே நமரே, அவருடைய வேடத்தை பாரு, சிவ வேடம் தவ வேடம், எல்லா வரைக்கும் கொண்டு போய் விடுங்கிறான். இயற்பகை நாயனார்னு ஒருத்தர் இருந்தார், கடவுள் கேட்டாருங்கிறதுக்காக மனைவியவே அமுச்சு வைக்கிறாரு. சார் நீங்கள் சைவம் படிக்கிறது முக்கியம் இல்லை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த நாட்டில் பஞ்சம் வந்தபோது நெல்லை சுவாமிகிட்ட கேட்டு மலை மலையாக வாங்கினார். தான் எடுத்துக்கல, யார் வீட்டுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குமோ அவங்களே எடுத்துக்கலான்னாரு. உலகத்தில் கம்யூனிச சித்தாந்தத்தை பேசியவரே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான். அப்பர் இருந்தார், படிக்காசு பெற்றார். எதுக்கு? தான் வச்சுக்கல, ஒரு நாட்டினுடைய வறுமையை போக்குறதுக்கு. நீங்கள் யாரை படித்தாலும் சரி, அது அப்பரராக இருக்கட்டும், சுந்தரராக இருக்கட்டும், ஞானசம்பந்தராக இருக்கட்டும், இல்லை கண்ணப்பராக இருக்கட்டும், பூசலாராக இருக்கட்டும், காரைக்கால் அம்மையாராக இருக்கட்டும், இல்லை கமலவதியாக இருக்கட்டும், மங்கையர் கரசியாக இருக்கட்டும், ஏற்பகையாராக இருக்கட்டும், இளையான்குடி மாரநாயனாராக இருக்கட்டும், சைவம் வளர்த்த எல்லாருமே அன்பு 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 தான். ஒரு சமுதாயம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இவங்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், சாமி கோவிலுக்கு வரும்போது அது வேணும் இது வேணும்னு கேட்காதீங்க. வாழ்க்கையை பிறரோடு ஒப்பிட்டுக்காதீங்க. பெத்த தாயை நல்லா வச்சுக்கங்க. சைவ சின்னம் பூசுங்க. நம்ம ஒரு மிகப்பெரிய நல்ல சமுதாயத்தில் வாழ்கிறோன்னு நம்புங்க. அதை விட அடுத்தவனுக்கு கொடுத்து மகிழுங்க. இதை விட ரொம்ப முக்கியம், பக்கத்தில் இருக்கவன் பேச்ச அளவுக்கு மேலே கேட்காதீங்க. ஏன்னா ஐடியா கொடுக்குறதுல தமிழ்நாட்டுக்காரனை அடித்து பார்த்துக்க முடியாது. சீனாக்காரன், ரஷ்யாக்காரன், ஜப்பான்காரன் 3 பேரும் ஒரு ராக்கெட்டை கண்டுபிடிச்சான். யார்? சீனாக்காரன், ஜப்பான்காரன், ரஷ்யாக்காரன் ராக்கெட்டை கண்டுபிடிச்சான். டெஸ்டெல்லாம் நல்லா பண்ணிட்டான். இப்போ பட்டனை போட்டால் ராக்கெட் பறக்கணும், ஃபெயிலியராக போச்சு. என்ன பண்ணுறதுன்னு விஞ்ஞானியெல்லாம் மண்டையை பொழைச்சிக்கிட்டே இருந்தான். தமிழ்நாட்டுக்காரன் ஒருத்தன் போனான், அதுவும் சைதாப்பேட்டைக்காரன். நான் ஐடியா சொல்லட்டுமான்னா, ஜப்பான்காரன் சொன்னான், டே வந்திருக்கவன் இந்தியா, அதுவும் தமிழ்நாடு சைதாப்பேட்டை அப்படின்னா. ரஷ்யாக்காரன் சொல்லி தொலைன்னா. இன்னும் ஒரு நாடு இருக்க, யார்? ரஷ்யாக்காரன், ஜப்பான்காரன், இன்னொருத்தன் யார்? சீனாக்காரன். சைதாப்பேட்டை சொன்னால் அப்படியே கேட்கணும், சொல்லியா அப்படின்னா. என்ன ப்ராப்ளம்னா, இல்லை ராக்கெட்டு பறக்கலை, இவ்வளவு தானே. அதில் ஒரு சிலிண்டர் இருக்கா? இருக்குது. அதை ஒரு 60 டிகிரி சாய்ங்கன்னா, சாச்சான், நிமித்தினான். இன்னொரு தடவை 60 டிகிரி சாய்ங்கன்னா, சாச்சான், நிமித்தினான். இன்னும் ஒரு தடவை சாய்ங்கன்னா. சீனாக்காரன் இப்படி பார்த்தான். ரஷ்யாக்காரன் சொன்னான், சும்மா வாய போடுறான். அவன் இந்தியா, தமிழ்நாடு, சைதாப்பேட்டை. சைடா, சாச்சான், நிமித்தினான். போடுறா பட்டன், போட்டான். சர்ன்னு ராக்கெட் பறஞ்சிருச்சு. டக்குன்னு இப்படி சால்வையை எடுத்தான். சைதாப்பேட்டை ஆள் காலில் அப்படி போத்த வந்தான். அவன் சொன்னான், நல்லா 3 முட்டா பயலுக்கு ராக்கெட்டை கண்டுபிடிச்சிங்க. சைதாப்பேட்டையிலேருந்து காலையில் என் வீட்டுக்கு பக்கத்தில் கோயம்பேட்டுக்கு ஒருத்தன் பஜாஜ் ஸ்கூட்டர் எடுப்பான். மார்கழி மாதம் பனிக்காலம் ஸ்டார்ட் ஆகாது. படுக்க போடுவான், நிமித்துவான், படுக்க போடுவான், நிமித்துவான், படுக்க போடுவான், நிமித்துவான். கடைசியாக ஒரு உதை கொடுப்பான், அதுவாக பறந்துடும். ஐடியா கொடுத்தேன், அப்ளை பண்ணிக்கங்க அப்படின்னு நானா. அந்த மாதிரி ஆளுக்காள் ஒரு ஐடியாவோடு வருவான். ஆனால் உங்கள்கிட்ட நான் பணிந்து கேட்டுக்கிறது, இந்த திருக்கோவில் நிர்வாகம், சிவாச்சாரிய பெருமக்கள், நம்ம ரமணி அம்மா, கோவிலுக்கு ஊழியம் பண்ணுறவங்க, அது எல்லாத்தையும் தாண்டி நான் பார்க்குறேன். கவுன்சிலராக இருந்தால் 2 மோதிரம், எம்எல்ஏ வேணால் இந்த மோதிரம், மந்திரியாக இருந்தால் கையெடுத்து நம்மளே பயந்துருவோம். 33 வருஷமாக அதே வேட்டி, அதே சட்டை, அதே திருநீர், இறைப்பணியே இருக்கக்கூடிய எங்கள் அண்ணனுடைய திருவடியை நான் வணங்குவதற்கு கிளம்பி. ஒழுக்கம் ஒன்று தான் அவருக்கு சொத்து. நான் உண்மையிலுமே வரும்போது இவ்வளோ என் வண்டிக்குள்ளே பாருங்கள், இவ்வளோ என்திரோமைசின் என்னென்னமோ உப்பு தண்ணியை போட்டு கொப்பளிச்சு. ஆனால் இந்த 1.5 மணி நேரத்துக்கு மேலே எப்படி நான் நல்லா பேசலை, நீங்கள் நல்லா கேட்டதால் என்னால் பேச முடிஞ்சது. அவன்தான் நம்மளை இயக்குறான்னு நம்ம நம்பணும்.
நான் உங்களுடைய திருவடியை வணங்கி கேட்டுக்கிறேன். உண்மையிலேயே திருக்கோவிலுக்கு போகிறவங்க இந்த மாதிரி உழவார பணி என்னைக்காவது ஒரு நாள் கோவிலுக்கு போய் ஒரே ஒரு குப்பையை எடுத்து போடுங்க, அவ்வளோ புண்ணியம் உண்டு. முடிஞ்சவங்க ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணுங்க. பேங்க்குக்கு போகிறீங்களா, படிச்சிருந்தா படிக்க தெரியாதவனுக்கு விட்ராயில் ஃபுல் பண்ணுங்க. தெருவில் போகும்போது கண் தெரியாத தோழர் இருந்தாரா, சாலையை கிராஸ் பண்ணுங்க, அதை விட புண்ணியம். நீங்கள் பைக்கில் போகும்போது செல்லில் பேசாதீங்க, கடவுளே கூப்பிட்டாலும். கேட்டால் இன்கம்மிங் ஃப்ரீ, அவுட் கோயிங் அப்படியே போயிடுவோம். நீ போனால் பரவாயில்ல, எங்களையும் சேர்த்து கொண்டு போயிடுற. அது எவ்வளோ நீங்கள் பார்த்தாலே அருவருப்பா, இப்படி 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 இப்படிங்கிறான். இதெல்லாம் பயமாக இருக்குது. ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம். இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும்னா நம்ம சமயம் நல்லா இருக்கணும். அந்த இறைப்பணியை ரொம்ப நேர்த்தியாக செய்கிறாங்க. ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டத்துக்கு நல்ல ஒரு கைத்தட்டு. அதே மாதிரி மகாலிங்கம் வாங்க, அவருக்கு தான் நாகராஜ் அண்ணன் கையில் எதையுமே நம்ம கோவில்லேருந்து சிவன் கோயிலேருந்து செயினை தவிர எதுவும் கொண்டு போகக்கூடாது. அண்ணன் உங்கள் கையால் போடுங்க அண்ணன். இது அவருக்கு நல்ல, எனக்கு ஒரு 7-8 வருஷமாக பார்க்குறேன் யூடியூப்பில் நல்லதை மட்டும்தான். அதுவும் சைதாப்பேட்டை கோவிலை ப்ரமோட் பண்ணதில் அவருக்கு நிகர், தம்பிக்கு நிகர் தம்பி தான். அவருக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. அப்படி பாருங்கள், நல்ல ஒரு கைத்தட்டு. நல்ல அப்படி வாங்க. அருமையான இறைப்பணி செய்கிறாரு, அவரால் முடிஞ்சது. அவர் நல்லா இருக்கணும். அதே மாதிரி எங்கள் அண்ணனுக்கு அவருக்கெல்லாம் சொல்கிறதுக்கு நன்றியே கிடையாது. இதை விட நான் அவருக்கு நன்றி சொல்ல மாட்டேன். இதுக்கு நல்லது செய்கிறதுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய கோவில் நிர்வாகத்துக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அதை ஏன் செய்கிறேன், இதை ஏன் செய்கிறேன்னு செய்கிறதுக்கு 4 பேர் நல்லது. அடுத்த தடவை நீங்கள்லாம் ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டத்துக்கு உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. இந்த 30 நாள் நிகழ்ச்சி நல்லா நடத்தணும். என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் வருடத்துக்கு ஒரு தடவை தைத்திருநாள் கோடி கொடுத்தா கூட ஒதுக்கி வச்சிருவேன். இந்த இடம்தான் நிரந்தரம்ங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை. இந்த ஆண்டு சால்வை போட்ட சங்கர் அடுத்த ஆண்டு மோதிரம் போடுமாறும், இந்த ஆண்டு கேட்ட சாரதி சார் அடுத்த ஆண்டு ஏதோ ஒரு பிரேஸ்லெட் போடுமாறும், எனக்கு அன்புக்கு பாத்திரமான நாகராஜண்ணன் எதுவும் போட வேண்டாம், இதை கொண்டு செல்வதற்கு ஒரு தங்க பீரோவை வாங்கித்தர வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு பெருமை சேர்த்த நம்முடைய ராஜேந்திரன் சார், குணா சார், என்னுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தம்பி, என்னுடைய அன்புக்கு பாத்திரமான ரங்கசாமி சார், இருந்து கேட்ட ஒவ்வொருத்தரையும் யாரையாவது நாங்கள் பேரை சொல்ல விட்டுருந்தோம்னா அது எங்களுடைய குறைபாடுன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தரும் நல்ல பெருந்தரலாக வந்திருக்கீங்க. இந்த வருடம் தை பறந்திருக்கு. யாருடைய வீட்லேயும் சண்டை சச்சரவு இல்லாமல் சுபகாரியங்கள் நடக்கட்டும். மழை வளம் சுரந்து மண் வளம் பெருகி எல்லோரும் இன்புற்றிருக்கவே அன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே. தென்னாருடைய சிவனே போற்றி, தென்னாருடைய சிவனே போற்றி, தென்னாருடைய சிவனே போற்றி. திருச்சிற்றம்பலம். அவர் இருந்தார் சேப்பு சட்டை, எங்கே அவர் காணாம போயிட்டார். அவரும் ஒரு பெரிய அன்பர்கள். இந்த அடியார் திருக்கூட்டத்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன். மீண்டும் அடுத்த ஆண்டு சந்திப்போம். சைவத்தால் சிந்திப்போம்.